ஸ்ரீ அருணாச்சலம், ஸ்ரீ அருணாச்சலம், ஸ்ரீ அருணாச்சலம். நாம் ஏதோ இன்டிகல் யோகா இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோமா, சில யோகாசன பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு போனோமா, கொஞ்சம் பிராணாயாம டெக்னிக்ஸ்லாம் பழகணுமா அப்படின்னு இருந்தோம். இப்போது என்னடான்னா இதை விட இவ்வளவோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை ஆழமாக படிக்க படிக்க மை காட், நாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆரம்ப திசையில் இருக்கிற ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது இல்லையா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி இதெல்லாம் நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சாதனா பாதத்தில் பார்க்க போகிறோம். பிராணாயாமத்துக்கு அப்புறம் என்ன? பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா வெளியில் அலையிற மனசு வெளியில் அலைய விடாமல் அதை உள்முகமாக திருப்பணும். அப்புறம் தாரணைன்னு அர்த்தம், இந்த நெய், அந்த ஒழுக்கு, கிளாரிஃபைட் பட்டர் வாங்க, அது ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றும் போது அப்படி எப்படி ஒரே ஒழுக்காக ஒழுக்கு, அதுதான் தாரணைமா. அந்த மாதிரி நம்ம மனசில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் ஒரே லட்சியத்தில், ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் சொல்லுவாங்க, அதுலேயே போகிற மாதிரி ஒரே ஒழுக்கா, அது தாரணை. அப்படி பண்ணும்போது தியானம் வாய்க்கும். நம்ம தியானம் பண்ண முடியாது, தியான நிலையில் மனசு போயிடும். அந்த நிலையிலே இருக்கும்போது அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருளும் அற்று போய் ஒரே படிப்பாய் சமாதி கைகூடும். இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயே சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதியெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துட்ருக்கோம். அப்போ நேற்று நம்ம பார்த்தோம், இதெல்லாம் ரொம்ப மலைப்பாக இருக்கே, இதெல்லாம் சாத்தியமானு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம். ஈஸ்வர பிரணிதானாத்வா, அந்த ஈஸ்வரனை ஆராதனை பண்ணால், அவனையே நம்ம ஆசிரியத்து தியானம் பண்ணால் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய பெயர் என்ன? பிரணவம், ஓம். அந்த ஓம்கார உபாசனை அதை எப்படி பண்ணணும்? பாவனார்த்தம், அர்த்தத்தோடு விளங்கி கொண்டு அதை நன்றாக தியானம் பண்ணணும்னா இந்த சித்த விருத்திகள்லாம் ஒடுங்கி நம்ம ஸ்வரூபத்தில் நாம் ஒன்றாக முடியும். அதெல்லாம் பார்த்தோம். அதில் அபியாசம், வைராக்கியம் ரொம்ப முக்கியங்கிறதான் சொன்னார். இப்போது நேற்று நம்ம என்ன பார்க்க ஆரம்பித்தோம்னா, நிறைய தடைகள் வந்தால் என்ன செய்யுது? வியாதி ஒரு தடை, ஆலசியம், சோம்பேறித்தனம், சம்சயம், சந்தேகம், பிராந்தின்னு அர்த்தம் தவறான சிந்தனை, இப்படியெல்லாம் நிறைய இருக்கே. அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரே வழி திருப்பி என்ன சொன்னார்? அந்த ஏக தத்துவம்னு சொன்னார். அந்த ஈஸ்வர தத்துவத்தையே மறுபடியும் அபியாசம் செய்யணும், தியானம் பண்ணணும், எல்லா தடைகளும் நீங்கிடும் ரொம்ப எஃபர்ட்டிக்காக சொன்னார். ஏன்னா தடைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் வாசனாதிகள் தான் சொல்கிறார். அந்த வாசனாதிகள் நீங்க தடைகள்லாம் நீங்கிடும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு வியாதி வருதுன்னா கூட அது பூர்வ ஜென்மத்து கர்ம பந்தனம், கர்மத்தினால தான் வருது, கர்ம வாசனை தான் சொல்லணும். ஸோ தியானம் பண்ண அதெல்லாம் நீங்கிடுங்கிறார். அப்போ இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஏகாகிருத சித்தம் சொல்கிறோம் இல்லையா? நம்ம பார்த்தோம், க்ஷிப்த பூமி, மூட பூமி, விக்ஷிப்த பூமி எல்லாம் பார்த்தோம். ஆரம்பத்தில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு. ஏகாகிருதம், மனசு ஒருநிலைப்படுறது. அதுக்கு பல வகையான டெக்னிக்ஸ் இருக்குன்னு நேற்று நம்ம பார்த்தோம். 7 சூத்திரத்தில் சொன்னார், 7 வகையான டெக்னிக்ஸ். பொதுவாக இந்த மனசோட வெறுப்பு என்ன? சுகத்தையே நாடுது, துக்கத்தை வெறுக்குது. அதிலிருந்து வெளிப்படுத்துது என்ன சொன்னார்? சுகமாக இருக்கிறவங்களோட நட்புறவோடு பழகுங்க. அப்போ நீங்கள் தான் சுகத்தை அனுபவிக்கணும் இல்லை, அவங்க சுகத்தை அனுபவிச்சா நம்ம அனுபவித்த மாதிரி தான். இந்த சுகத்து மேலே உள்ள ராகம் போயிடும். துக்கத்து மேலே உள்ள துவேஷம், துக்கத்தை அனுபவிக்கிறவங்க கூட கருணையோடு இருங்க. ஏன்னா நம்ம போல தானே பாவம் அவங்க. அப்படி கருணையோடு இருந்தீங்கன்னா அந்த துக்கத்து மேலே உள்ள துவேஷமும் போயிடும், மனம் சமநிலை பெறும், அப்போ ஏகாகிருத சித்தம் அடையும். அதே மாதிரி புண்ணியம் பண்ணுறவங்களோட சந்தோஷமாக அவங்களோட பழகும் பொழுது நாமளும் புண்ணியம் பண்ணணும்னு தோணும். பாவம் பண்ணுறவங்களோட ஒரு மாதிரி உதாசீனமாக இருக்கும் பொழுது நமக்கும் பாவத்து மேலே எண்ணம் போகாது. இதெல்லாம் மாதிரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்காக பார்த்தோம். இப்போ 2வது டெக்னிக் என்ன பார்த்தோம்? பிராணம் இல்லையா? இந்த பிராணனை சரியாக நம்ம வசம் வச்சுருந்தோம்னா மனசும் நமக்கு வசப்படும்.
ஸோ நீங்கள்லாம் இங்கே படிக்கிறீங்க பிராணாயாமா டெக்னிக்ஸ். ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் ஒவ்வொரு வகையான டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. நம்முடைய குரு பரம்பரையில் என்ன மாதிரி டெக்னிக் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம பழகினா போதும். ஸோ இங்கே என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னார்? ரேச்சகம் சொன்னார், 32 யூனிட் சொன்னார். அப்புறம் பூரக்கம் இன்னொரு நாஸ்டல் வழியாக 16, அப்புறம் கும்பகம் அந்தர் கும்பகம் 64 யூனிட் சொன்னார். அப்படி சொன்னார், ஒரு கணக்கு சொன்னார். அதே மாதிரி திருப்பி விட்டுட்டு பகிர் கும்பகம் இதெல்லாம் அவர் சொன்னார். இப்படி செய்ய செய்யணும் மனதோடைய மாசு அழுக்கெல்லாம் நீங்கிடும், எரிந்து சாம்பல் ஆகிடும். அப்போ தடைகள்லாம் நீங்கி மனசு ஏகாகிருதம் அடையும். ரெண்டாவது தமோ ரஜோ குணங்கள்லாம் நீங்கி சத்துவம் பெருகிறதுனால மனசு ஏகாகிருதம் அடையும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ரெண்டாவது டெக்னிக். மூணாவது டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஷயவதி வா பிரவருத்தி உற்பன்னா மனசா. ஸ்பெஷல் நமக்கு சில எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும். ஒரு சில தியான முறையினால் நாசிகாகிரம் மூக்கு நுனியில் தியானம் பண்ணால் அதாவது தோணும் மனசை வச்சுருந்தா. அப்போ என்ன திவ்ய கந்தங்கள், நல்ல நறுமணங்கள் அவ்வளோதான். இந்த உலகத்தில் தான் நம்ம அனுபவிக்காத திவ்ய கந்தங்களை பற்றின ஒரு அனுபவம் ஏற்படும். அதே மாதிரி நாக்கோட நுனி ஜிஹ்வா அக்ரே, அப்போ நல்ல ரசம் ரசமத்தம் நம்ம டேஸ்ட் பண்ணாத விஷயங்கள் நமக்கு அந்த அனுபவமாக ஏற்படும். அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னார், பேலட் சொன்னார், அதில் வச்சுருந்தோன்னா திவ்ய ரூபங்கள்லாம் பார்க்க முடியும். இது என்ன ஆகும்? இதனால் என்ன ஆகும்னா, இந்த யோக சாஸ்திரம் சொன்னதெல்லாம் பொய் கிடையாது, இதெல்லாம் சத்தியம்தான் போல இருக்குது அப்படிங்கிற விசுவாசம் ஏற்படும். அப்புறம் இன்னும் ஊக்கத்தோடு இதெல்லாம் பயிற்சி செய்ய மனசு இன்னும் தூண்டுதல் கொடுக்கும் மனசு. அப்படி செய்ய செய்ய அந்த உயர்நிலையை நாம் அடைய முடியும் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தோம். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது மாதிரி அற்புதமான கந்தங்கள் அற்புதமான காட்சிகள் தெரிஞ்சு அதிலேயே மனசு மயங்கிடாதான்னு. மயங்க சான்ஸ் இருக்கு, அதை மயங்கக்கூடாது. இதை ஒரு இதை எடுத்துட்டு இதில் சொன்னதெல்லாம் சரிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மனசை நம்ம அந்த சமாதியில் கொண்டு போய் நிறுத்தணும்னா எவ்வளவு நமக்கு பயன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊக்க உற்சாகத்தோட சமாதி பழகிறதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்குன்னு சொன்னார். இது மூணாவது டெக்னிக். நாலாவது விஷோகா ஜோதிஷ்மதி. உள்ளத்தில் அந்த ஈஸ்வர தத்துவத்தை அப்படியே அகண்ட ஜோதியாக பிரகாசமான ஜோதியாக நம்ம தியானம் பண்ணலாம். சில யோகா டெக்னிக்ஸ் இருக்கு, அந்த டெக்னிக்ஸ் படி அந்த இதயத்திலேயே தோன்றும் அந்த ஜோதி. அதுலேயே மனசை வச்சுருந்தா மனசு ஒடுங்கி போயிடும். அப்படி தோன்றாத பட்சத்தில் நாமளே அதை விஷுவலைஸ் பண்ணலாம், உள்ளத்தில் பண்ணி அதுலேயே மனசை வச்சுருந்தோம்னா மனசு ஒடுங்கிடும். ஸோ இந்த ஜோதிஷ்மதி அந்த விஷோகா, அங்கே சோகமற்ற நிலையில் இருக்கிற அந்த ஜோதிஷ்மதி, அது நாலாவது சொன்னார். அஞ்சாவது, எந்த மகான்களுடைய மனசு தூய்மையாக இருக்கோ அந்த மகான்களை தியானம் பண்ணாலே போதும். வீதராக சித்தம், அவங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த ஆசையும் கிடையாது, பற்றுக்களும் கிடையாது. அப்படிப்பட்ட மகான்களை தியானம் பண்ணாலே மனசு ஒடுங்கும். இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இல்லையா? ஸோ நம்முடைய குருநாதரை தியானம் பண்ணாலே மனசு ஒடுங்கும். ஸ்மரணாத் பந்த மோச்சகாய நமஹா. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிக்கு அஷ்டோத்திர சதநாமாவளி 108 நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது ஒரு நாமம் என்னன்னா ஸ்மரணாத் பந்த மோச்சகாய நமஹா. அவன் நினைச்சாலே போதும் பந்தத்திலிருந்து மோச்சகம், இன்னும் விடுதலை கிடைக்கணுமா. அப்படிப்பட்ட ஒரு பேர் பெற்றவர்கள் அந்த மகா ஞானி. ஹிட் சாந்திகர சாநித்தியாய நமஹா. அவருடைய சன்னிதானத்தில் இருந்தாலே மனசு அடங்கிடுமா. சாந்திகரம் அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்களோட சன்னிதானத்தை. ஸோ அவங்கள தியானம் பண்ணாலே மனசு ஒடுங்கும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் ஆறாவதாக பார்த்தோம், ரொம்ப விசித்திரமாக நம்ம கனவுல வந்து நல்ல அருமையான சில காட்சிகள், மனசுக்கு ரம்யமான காட்சிகள், மனோகரம்னு சொன்னார் இல்லையா? ஆனால் சாஸ்திரியமாக இருக்கணும்னு சொன்னார். அதை திரும்ப திரும்ப மனசு அதிலேயே மனசை நினச்சி அதிலேயே வச்சுருந்தோம்னா கூட மனசு அமைதி பெற்று அதில் ஒடுங்குங்கிறார். அதே மாதிரி ஆழ்ந்த நிதிரை அனுபவிச்ச அந்த ஆழ்ந்த அமைதி ஆனந்தம் அதில் மனசை வச்சுருந்தாலும் மனசு ஒடுங்கும் அப்படின்னாரு. ஆறாவது. ஏழாவது, இதெல்லாம் இப்படி விரித்து சொல்லிட்டே போய் என்ன பிரயோஜனம்? நம்ம புராணங்களில் இதிகாசங்களில் சொல்லக்கூடிய எந்த இறை மூர்த்தம் அந்த தெய்வீக மூர்த்தத்தில் மனசை வச்சாலும் மனசு ஒடுங்கும். ஏதோ ஒரு இஷ்ட தேவதை அதில் மனசை வச்சு பழகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர்
பெருசாக படிப்பறிவு இல்லாத, பெருசாக படிக்கலை, ஒன்றும் பள்ளிக்கூடத்தில் படிக்கல. எடுத்தெடுப்பில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அங்கே தட்சிணேஸ்வரத்தில் ஒரு காளி கோயிலில் அவருக்கு பூஜாரியாக அவருக்கு ஒரு வேலை செய்ய கிடைச்சிது. பூஜாரியாக தான் இருந்தார். இப்போ நம்மளாம் எவ்வளோ பூஜாரியை பார்க்குறோம் உலகத்தில், அவரும் ஒரு பூஜாரியாக தான் சேர்ந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய பக்தி அப்படி அலாதி. அம்பாளை தியானம் பண்ணதுனால எல்லாம் கிடைச்சது அவருக்கு. என்னெல்லாம் கிடைக்கணுமோ எல்லாம் கிடைச்சது, அதுக்கு மேலேயும் கிடைச்சது. பாருங்க, அவரோட மனசை தான் அப்படியே சமாதியில் போயிடுச்சுன்னா கொண்டு வரவே முடியாது வெளியில். அப்புறம் ஸ்வீட்ஸ் நாக்கில் வைக்கணுமா, அப்போ தான் வெளி உணவுக்கே வருவாராம். அந்த அளவுக்கு இஷ்ட தேவதையை அவர் தியானம் பண்ணார், அதை ஆராதனை பண்ணார், தியானம் பண்ணார், மனசு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ரத்தா பக்தியோடு, எவ்வளோ இன்டென்சிட்டியோடு நம்ம உற்சாகத்தோடு பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு நம்மளுடைய தியானம். ஸோ எதை பண்ணாலும், இஷ்ட தேவதையை பண்ணாலும் சரி. ஆனால் எப்படி பண்ணணும் சொன்னார் பார்த்தீங்களா, அபியாசம், தீர்க்க கால நெடுங்காலத்துக்கு பண்ணணும். சும்மா 4 நாளைக்கு பண்ணி விட்டுறக்கூடாது. நைரந்தரிய கன்சிஸ்டண்ட்டாக இடைவிடாமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். சாட்டர்டே சண்டே ஆஃப்னா சொல்ல முடியாது. சரி, அந்த ருசி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அப்புறம் உங்களுக்கு விடவே மனசு வராது. இப்படி தப்புன்னு ஏன் நினைப்பித்தா, இனி யார் விடுவார் அருணாச்சலா. உன்னுடைய ருசி கண்ட பிறகு அதை விடுவாங்களா யாராவது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ மனசு திரும்ப திரும்ப அங்கே போக நினைக்கும், அதே தியானத்தில் இருக்க அது யோசிக்கும். ஆரம்ப திசையில் தான் கஷ்டம் மனசை கொண்டு வந்து அதை வைக்கிறது. அதோடைய ருசி தெரிஞ்சிச்சுன்னா மனசு அங்கேயே தான் போக விருப்பப்படும். சத்கார அசேவிதா, சத்காரம் அர்த்தம் சின்சியரா ஸ்ரத்தா பக்தியோட, இது ரொம்ப அத்தியந்த ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பழகணும். இப்படி செஞ்சோன்னா அது வைராக்கியத்தையும் கை கொண்டோன்னா, அனாவசியமாக இந்த உலகத்தில் விவகாரத்தில் ஈடுபடக்கூடாது, தேவையில்லாத பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, இந்த உலகத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. இதுதான் வைராக்கியம். இதை நம்ம கை கொண்டு இதை பழகணும்னா இட் இஸ் பாசிபிள். ஸோ மனம் என்னாகும், சித்த ஏகாகிரதம், அந்த பூமிக்கு போயிடும், ஏகாகிரத பூமி. அதுக்கப்புறம் நிருத்தம், அது அடங்கி போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அந்த ஏகாகிரதம் அடையிறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த ஏகாகிரதம் அடைஞ்ச பிறகு நிருத்தம்னு சொல்லக்கூடிய எல்லாம் ஒடுங்கி அந்த பகவானே ஞாபகமாக, அப்புறம் பகவானே ஆக அமர்ந்திருக்கிற அந்த நிலை வரும். அப்போது இந்த மாதிரி நிலை அடைஞ்சால் என்ன பிரயோஜனம்னு நேற்று சொன்னார். நம்ம அதை படிப்போம், 40வது சூத்திரம். என்ன பிரயோஜனம், இது எல்லாரும் கேட்போம் தானே, இவ்வளோ பாடுபடுறோமே என்ன பிரயோஜனம், அது சொல்றாரு. பரமாணு பரம மகத்வாந்தஹ அஸ்ய வசீகாரஹ. இப்படி மனசை எவன் ஏகாகிரதத்திலே வச்சிருக்கானோ, ஒரே சமநிலையில் ஒரே படித்தா வச்சிருக்கானோ, இந்த உலகத்தில் பரமாணுலேருந்து அர்த்தம் ரொம்ப ரொம்ப அணுவுக்கும் அணு பரமாணுலேருந்து மகத் பிரம்மாண்டம் வரைக்கும் எல்லாம் அவன் சொன்ன பேச்சு கேட்கும், எல்லாம் அவன் வசம். எப்படி யோசிச்சு பாருங்க, எப்படி சாத்தியமான சாத்தியம். அதுதான் அந்த மனதோடைய பவர், ஆளுமை. வஷீகாரகான எல்லாத்தையும் வஷீகாரம் வஷியம் பண்ணி வச்சுக்க முடியும்னால. பெய் என்றால் பெய்யும் மழைன்னு சொன்ன மாதிரி அவன் பெய்யினா மழை பெய்யும். அவன் ஒரு சங்கல்பம் மாத்திரம் நினைச்சானா அது நடக்கும். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஆளுமை வந்துடும், அந்த மாதிரி ஒரு பவர், இந்த மாதிரி ஒரு சக்தி அவனுக்கு. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம்னா அந்த பரமானந்த நிலை, ஸ்வரூபத்திலேயே ஒடுங்கிற பரமானந்த நிலையை அனுபவிப்பான். அதுதான் அங்கே உள்ள விஷயம். இது வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம். நம்ம இன்னைக்கு மேற்கொண்டு என்ன செய்ய போகிறான்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சம்பிரஜாத சமாதின்னு சொல்லிட்டு, அதை பற்றின சில விரிவான விளக்கங்களை இனிமேல் கொடுக்க போகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 4 வகையான சம்பிரஜாத சமாதியை பார்த்தோம். விதர்க்க, விசார, அப்புறம் ஆனந்த, அஸ்மிதா. ச ஆனந்த ச அஸ்மிதான்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம், விதர்க்கன்னு என்ன அர்த்தம்,
அதாவது நம்ம மனதை ஸ்தூலமான பொருளில் வச்சிருக்கிறது. அப்புறம் ஸ்தூலமான ஒரு தியான பொருளில் மனசை வச்சிருக்கப்படுகிறது விதர்க்கம்னு பார்த்தோம். விசாரம் அர்த்தம் சூக்ஷ்மமான பொருள். ஸ்தூலம்னா நம்ம உலக கண்ணுக்கு தெரியுது, சூக்ஷ்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மனசில் எழற சில விஷயங்கள், எண்ணங்கள், அந்த மாதிரி விஷயத்தில் வைக்கிறது சவிசாரம்னு பார்த்தோம். அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு மனசு அடங்கினது ஆனந்தமான ஒரு உணர்வு உண்டாகும் இல்லையா, அந்த ஆனந்தத்திலே வச்சிருக்கிறது, அது ச ஆனந்தன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் ச அஸ்மிதான்னு பார்த்தோம். அந்த தியானம் செய்தவன் அவனுடைய உணர்வுலேயே வச்சிருக்கிறது. இது கிட்டத்தட்ட பகவான் ரமண மொழி சொன்ன மாதிரி வந்துடுது. அந்த அஸ்மிதான் ச அஸ்மிதான்னு பார்த்தோம். அதுலேயே வச்சிருந்தா அவன் அந்த ஸ்வரூபத்திலேயே ஒடுங்கி தான் அதுவாகவே இருப்பதாக உணர்கிறான். ச அஸ்மிதா. இவன் 4 வகையாக பார்த்தோம் இல்லையா. இப்போ என்ன செய்ய போறான்னு கேட்டா, அந்த ச விதர்க்கன்னு பார்த்தோம். முதல்ல ஸ்தூலமான பொருளை வச்சிருக்கிறது, அதே 2 வகையாக பிரித்து சொல்ல போறார். சவிதர்க்க நிர்விதர்க்கன்னு. அப்புறம் விசாரம்னு பார்த்தோம், சட்டில் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்கிறது. அப்புறம் ச விசார நிர்விச்சார பார்த்தீங்கன்னா, இந்த பதஞ்சலி யோக சூத்திரமானது இட்ஸ் என்ன சொல்ற ஆதாரமான ஒரு நூல், சோர்ஸ் புக் ஃபார் ராஜயோகம். அப்புறம் எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா, டீட்டெயில்டா. ஆக இன்னைக்கு சப்ஜெக்ட் மேட்டர் என்ன ஆகுதுன்னா இன்னும் டீப்பாக போகும். ஸோ பி ரெடி. சரி, நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து ஒன்று டேக் ஆஃப் முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா, வேர் யுவர் சீட் பெல்ட் அப்படிம்பாங்க. நவ் ஃபார் த டேக் ஆஃப் அப்படிம்பாங்க, ஃபைனல் டேக் ஆஃப். அந்த மாதிரி இப்போது இன்னும் டீப்பாக சொல்ல போகிறேன். அதில் உள்ள சில நுவான்சஸ், நுணுக்கங்களை சொல்ல போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், ஏண்டாப்பா இந்த வகுப்புக்கு வந்தோன்னு ஆகிடும். நமக்கு இப்போ வீட்டில் நல்லா இருந்திருக்கலாம், ஏதோ டிவி பார்த்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அருமையான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை போய் இப்படி வேஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னோம். அப்படி கிடையாது. ஆனால் இது ஆர்வம் இருந்தால் இன்னும் ஆர்வமாக அதை கேட்குறது. சரியா, அதெல்லாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அப்புறம் அசம்பிரஜாத சமாதி நிலைக்கு கொண்டு போகிறார். அதோடு இந்த சாப்டர் முடிய போகுது. ஸோ இந்த சம்பிரஜாதத்தில் உள்ள இன்னும் நுணுக்கங்கள்லாம் பேசிட்டு அப்புறம் அது அசம்பிரஜாத சமாதி எப்படி ஆகும், அது என்ன நிலை அப்படிங்கிறது இது விரிவாக சொல்ல போகிறார். சரி, இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். சரியா, 41வது சூத்திரம். க்ஷீணவிருத்தேஹே அபிஜாதஸ்யேவ மனேஹே கிரஹீத்ரு கிரஹண கிராஹ்யேஷு ததஞ்சனதா சமாபத்திஹி. நிர்முறை. க்ஷீணவிருத்தேஹே அபிஜாதஸ்ய இவ மனேஹே கிரஹீத்ரு கிரஹண கிராஹ்யேஷு ததஸ்தத ததஞ்சனதா சமாபத்திஹி. என்ன சொல்றாருன்னா, க்ஷீண விருத்தே. இப்போ மனசை ஒரே பொருளில் வச்சிருந்து ஏகாகிரதம் அடைஞ்சோம்னா, சித்த ஏகாகிரதம் அடைஞ்சதுன்னா என்ன ஆகும்னு கேட்டால், க்ஷீண விருத்தே உனதோ மனசில் தோன்றக்கூடிய அளவில்லாத எண்ணங்கள் அதெல்லாம் குறைஞ்சு வந்து க்ஷீண விருத்தே எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நொடிச்சு அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த தமோகுணம் ரஜோகுணம், தமோகுணம் அர்த்தம் டல்னஸ், தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. ரஜோகுணம் மனசு சிதறைக்கக்கூடியது. இந்த குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி இல்லாமல் போயிடும். சத்துவம்னா கிளாரிட்டி, தெளிவு, அமைதி. இந்த குணமத்தில் தான் அதிகமாகும் க்ஷீண விருத்தே. அந்த எண்ணங்கள்லாம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அற்று போகிற நிலையில் மனம் என்னாயிடும், அபிஜாதஸ்ய ரொம்ப தூய்மை அடைஞ்சிடும். இப்போ தூய்மை அடைஞ்சா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், தமோகுணம் ரஜோகுணம்லாம் நீங்கி சத்துவகுணம் அதிகமாக, அதுதான் மனம் தூய்மை அடைகிறதுக்கு அடையாளம்.
இப்போ இது ஒரு பொல்லாத ஒரு ப்ராப்ளம். இந்த தியானத்தில் உட்காரும் போது நம்மளும் அதெல்லாம் மனசு தூங்கிடும், போய் அப்படியே தூக்கத்துக்கு போயிடும். இல்லாட்டி எதையாவது நினைச்சிட்டே இருக்கும். இது மனதோடைய அழுக்குனால, மனது சுத்தமாக இல்லாதனால, தமோ ரஜோகுணத்தோடு கூடியிருக்கிறதுனால. ஆனால் இதை திரும்ப திரும்ப அபியாசம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா, இந்த தமோ ரஜோகுணங்கள்லாம் போய் சத்துவம் அதிகரிக்க என்ன ஆகும் கேட்டால், மனம் ரொம்ப தூய்மை அடைஞ்சு பிறகு என்னாகும், மனேகே இவன்னு போட்டிருப்பாருங்க. மனேகே இவன்னா ஸ்படிக மனேகே இவ அப்படின்னு பொருள். அது பொருள் சொல்லணும். ஸ்படிகம் பார்த்துருக்கீங்களா நீங்க? சில ஸ்படிக மாலை போட்டிருப்பாங்க. ஸ்படிகம் மாதிரி மனசு ஆயிடுமா? ஆனால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்படிகத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளை வச்சாலும், ஸ்படிகத்துக்கு பின்னாடியோ முன்னாடியோ அதன் அருகாமையில் எந்த ஒரு பொருளை வச்சிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டேபிளில் ஒரு ரெட் கிளாத் போட்டு அதுக்கு மேலே ஸ்படிகம் வைக்கணும்னு வச்சுக்கோமே. இப்போ என்ன ஆயிடுன்னு கேட்டால், அந்த ரெட் கிளாத்தோட ரெட்னஸ் அப்படியே ஸ்படிகத்தில் பிரதிபலிச்சு அந்த ஸ்படிகம் ரெட்டாக தெரியும் இல்லையா? கரெக்டாக நான் சொல்றது? ஆக்சுவலாக ஸ்படிகத்துக்கு கலரே கிடையாது இல்லையா? ஆனால் எந்த சூழல் இருக்கோ அந்த சூழலில் உள்ள நிறத்தையும் அதோடைய அந்த ஒரு அந்த பேக்ரவுண்டோட அந்த ஒரு தன்மையும் அது எடுத்துக்கும். அதுபோல இந்த மனமானது என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, ரொம்ப பியூர் ஆயிடுச்சுன்னா எதை நம்ம தியானிக்கிறோமோ அந்த தியான பொருளாகவே ஆகிவிடுகிறது அப்படின்னு நீங்க சொல்ற. மனேகே இவன்னு அர்த்தம். அந்த ஸ்படிக மனேகே இவ, அந்த மனமானது ஸ்படிகம் போல ஆகி கிரகீத்ரு கிரகண கிராகியேஷு ததஸ்த தத் அஞ்சனகா சமாபத்திஹி. அர்த்தம் இப்போ பாருங்களேன், அந்த ரெட் கலரை எது ப்ரொசஸ் பண்ணியிருக்கு? அந்த ஷீட், அந்த பெட்ஷீட், அந்த ஷீட் மேலே விரிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் ரெட் கலர்ல இருக்கு. இப்போ ஸ்படிகம் அப்படியே ரெட்டா தெரியறதுனால யாரு ப்ரொஃபஸர் யாரு ப்ரொசஸ்ன்னு தெரியாம போயிடுது. என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அந்த மனசு ஸ்படிகம் மாதிரி ஆனதுனால எந்த ஆப்ஜெக்டை நம்ம தியானம் பண்றோமோ அது மயமா ஆயிடும். ததஞ்சனகா சமாபத்தி, ததஞ்சனம் அது மாதிரியே ஆயிடும். அதான் சமாபத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆப்ஜெக்டோடைய எல்லா பரிணாமங்கள் எல்லா விஷயமும் தெளிவா விளங்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ சம்பிரஜா சமாதி என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம்? எதை தியானிக்கிறோமோ அதை பத்தின எல்லா தியானமும் உண்டாகும் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு தியான பொருள் தியானிக்கிறோம்னு சொன்னா அந்த விருத்திகள் க்ஷீணமாக ஆக, சத்துவகுணம் அதிகமாக இந்த மனமே ஸ்படிகம் மாதிரி ஆகி எதை தியானிக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறது. தியான பொருளை பற்றின எல்லா சூட்சுமங்களும் அங்கே விளங்கும். ததஞ்சனத்தான் அர்த்தம், அதுவாகவே ஆயிடுது. அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த ஷீட்டோட ரெட்னஸா இல்ல ஸ்படிகத்தோட ரெட்னஸான்னு பிரிச்சு பார்க்க அளவுக்கு அந்த ஸ்படிகம் ரெட்டா இருக்கு. அது போல மனசுல இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் அது வேற மனசு வேறங்கிற மாதிரி இல்லாம அது மயமா ஆயிடுது. அதுதான் சமாபத்தி. அதுதான் அந்த சம்பிரஜாத சமாதி நிலை ஆயிடுது. பாருங்க, அப்போ வேற எந்த நினைப்பும் இல்லாம ஒரு பொருள், ஒரு தியான பொருளை பற்றி சிந்திக்கும் பொழுது அது மயமா ஆயிடும். என்ன அர்த்தம்னா அது பத்தின எல்லா சூட்சமும் விளங்கிடும். அதுதான் அதோட பொருள். இது எப்போ நடக்கும்? மனம் ஏகாகிரதம் அடைஞ்சு அதிலேயே லயிக்கும் பொழுது அந்த மனமானது அந்த பொருளாகவே ஆகிவிடுற மாதிரி, இவர் அது மாதிரி அதோடைய தன்மை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அப்படியே ஆயிடுது. அப்போ அதோட சூக்ஷ்மம் எல்லாம் அதுக்கு விளங்க ஆரம்பிக்குது.
இதுதான் சமாபத்தி. சமாபத்தின்னு அர்த்தம் சம்பிரஜ்ஞாத சமாதி. அதுக்கு இன்னொரு பேர் சமாபத்தி. சமாபத்தின்னா மனசு ஒடுங்கி இருக்கிற நிலை. இப்போ பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒன்று தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோமே, மனசு அதை மாத்திரமா தியானம் பண்ணுது, எதையோ நினைக்குது இல்லையா? ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேங்குது. அது சம்பந்தமாக சில விஷயம் நினைக்க ஆரம்பிக்குது இல்லையா? எங்கெங்கேயோ போயிடுது மனசு, நமக்கே தெரியாமல் எங்கெங்கேயோ போயிடுது. அப்படிப்பட்ட மனசை திரும்ப திரும்ப அந்த தியான பொருளையே வச்சுக்க எவ்வளோ கஷ்டம். ஆனால் அதை சாதிச்சிட்டான்னு சொன்னால், கொஞ்ச நேரம் அப்படியே அதுலேயே இருந்தான்னு சொன்னால், அப்புறம் வேற எந்த சிந்தனையும் அற்று போய் அந்த தியான பொருளாகவே இந்த மனசு மாறுற மாதிரி சொல்றாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த தியான பொருளோட சூக்ஷ்மம் எல்லாம் விளங்கும். ஸோ இந்த யோகியானவன் எந்த விஷயத்தை பற்றி நினைச்சாலும் அதை பற்றி எல்லாம் அவனுக்கு தெளிவாருது. அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த நிலையை போறதுக்கு முன்னாடி ஒரு சில தடங்கல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சீர் செய்யணும். அப்பதான் இந்த நிலைக்கு போக முடியும். அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, சவிதர்க்க நிர்விதர்க்க, சவிசார நிர்விசார, இந்த மாதிரி நிலைகள்லாம் கடந்து தான் போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த சூத்திரம் சொல்ல போறார். இப்போ இந்த சம்பிரஜ்ஞாத சமாதியில நம்ம முதல்ல பார்த்தோம் விதர்க்க விசார ஆனந்த அஸ்மிதான்னு பார்த்தோம். இப்போ என்ன செய்ய போறார்? அந்த விதர்க்கத்தையே எடுத்து ரெண்டா பிரித்து சொல்ல போறார். சவிதர்க்க நிர்விதர்க்க. அப்புறம் விசாரத்தை எடுத்து சவிசார நிர்விசாரன்னு சொல்ல போறார். இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் சம்பிரஜ்ஞாத சமாதி கொண்டு போய் முடிக்க போறார். அப்புறம் அங்கேருந்து அசம்பிரஜ்ஞாத சமாதி எப்படி போறதுங்கிறது சொல்ல போறார். இன்னைக்கு இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன பார்த்தோம்? முதல்ல மனசோட தமோ ரஜோகுணம் நீங்கின பிறகு, எண்ணங்கள்லாம் கம்மியான பிறகு ஸ்படிகம் போல மனம் ஆயிடுது. ஸோ எதை நினைக்குதோ, எந்த ஆப்ஜெக்ட் எதை நினைக்குதோ அதுவாகவே அதுமயமாகவே ஆகிவிடுற மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த ஸ்படிகம் சிவப்பா ஆன பிறகு எது சிவப்புன்னு தெரியல. அந்த ஷீட் சிவப்பா இல்லை ஸ்படிகம் தான் சிவப்பான்னு தெரியல. அப்படி அது அதோடைய நிறத்தை எல்லாத்தையும் எடுத்துக்குது இல்லையா? அந்த மாதிரி மனசு அதுவாகவே ஆகி விடுகிறது, தியானம் பொருளாகவே ஆகி விடுகிறது. அதை மாதிரி இங்கே சொல்லியிருக்காரு. சரி, இது இருக்கட்டும். இதுதான் சமாபத்திகி, இதுதான் சமாதி நிலை. அந்த சம்பிரஜ்ஞாத சமாதி நிலைன்னு சொன்னார் இல்லையா? அடுத்து இப்போ என்ன செய்ய போறோம்னா சவிதர்க்கா. இப்போ விதர்க்கான்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஸ்தூலமான பொருளை எடுத்து தியானம் பண்ணுறது. விசாரன்னு அர்த்தம் சூக்ஷ்மமான மனதில் எழுற எண்ண நிலைகள்ல என்ன மாதிரி அந்த விருத்தி நிலையில இருக்கிற அந்த சூக்ஷ்மமான பொருள் தியானம் வந்து விசாரம். அப்புறம் ஆனந்தம் அர்த்தம் அந்த நிலையில அனுபவிக்கிற ஆனந்தத்தை தியானம் பண்றது. அஸ்மிதான்னா தியானிப்பவனை தியானம் பண்றது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்தூல விஷயங்கள் எடுத்து தியானம் பண்றதை பத்தி அதை பத்தின விவரத்தை சொல்ல போறாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா 42வது சூத்திரம். இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் கடினமாக தான் இருக்க போகுது, டஃப்பாக தான் இருக்க போகுது. கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் ஏதாவது விளங்கும். உங்கள் மனசு எங்கேயோ போயிடுச்சுங்களேன், அப்படி திரும்பி ஒன்றும் விளங்காது. ஏன்னா அது மிஸ்ஸிங் லிங்க் மாதிரி ஆகிடும். ஸோ சயின்ஸை விட ரொம்ப ஆழமாக இருக்கும், ரொம்ப டீப்பாக இருப்பாங்க. சயின்ஸ் கிளாஸ் எவ்வளோ அட்டென்ஷன் அதை விட இன்னும் டீப்பாக கொடுக்க வேண்டியது, ஏன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள் 42வது சூத்திரம். தத்ர சப்தார்த்த ஞான விகல்பைஹி சங்கீர்ணா சவிதர்க்கா. தத்ர சப்தார்த்த ஞான விகல்பைஹி சங்கீர்ணா சவிதர்க்கா. இந்த ஒரு 2-3 சூத்திரத்துக்கு நீ காலையிலேருந்து நான் ரொம்ப பாடுபட்டு இருக்கேன் என்னன்னு விளங்கிக்கிறதுக்கு. ஏன்னா சதாசிவ பிரம்மேந்திர ரொம்ப அருமையாக கொடுத்துட்டார் விளக்கம் சான்ஸ்கிரிட்டில். ஆனால் அதாவது இங்கிலீஷில் மொழிபெயர்த்தவர் ஏதோ மெஸ்அப் பண்ணிட்டார். மெஸ்அப் பண்ணிட்டாருன்னு என்னென்னமோ அவருக்கு புரிஞ்சதெல்லாம் எழுதிட்டாரு. ஹி வாஸ் ரியலி கன்ஃபியூஸ். தேங்க் காட். அப்புறம் சுவாமி அனுபவானந்தியோட கமெண்ட்ரியை வாங்கி விவேக்ட கேட்டு வாங்கி அப்புறம் அதை படித்த பிறகு தான் அவருக்கு தெளிவு வந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டால், தத்ரன்னா அங்கே எங்கே அந்த மாதிரி மனசு ஏகாகிரதமாக அடைஞ்ச நிலையில் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்னு கேட்டால், சப்த
அர்த்த ஞான விகல்பைஹி சங்கீர்ணா. அர்த்தம், இப்போ ஒரு சப்தம் கௌஹு, சமஸ்கிருதத்தில் கௌஹுனா பசுமாடு, பசு அப்படி ஒரு சப்தம் இருக்கு. அந்த சப்தத்துக்கான அர்த்தம் என்ன? 4 கால்களை கொண்ட ஒரு பிராணி, ஒரு பசு மாடு, அதான் அதோட அர்த்தம். ஞானம் அர்த்தம் மனசுல ஏற்படுற அதை பத்தின ஞானம். அது பால் கொடுக்கும், அது ஒரு சாதுவான மாடு, சாதுவான மிருகம், அது இதெல்லாம் ஞானம். புரிஞ்சுதா? இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சப்தம் வேணும். மைக் அப்படின்னு சொன்னா ஒரு சப்தம், மைக்குன்னு ஒரு சப்தம், இங்கிலீஷ் வேர்டு. உடனே அதோட ஃபார்ம் மனசுல வருது, அதோட அர்த்தம் என்ன? இந்த மாதிரி ஒரு மைக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் ஞானம் என்ன அர்த்தம்? மனசுல அதை பற்றின அதோட குவாலிட்டிஸ், அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அது என்ன ஏது எல்லாம் மனசுல ஞாபகம். அது இந்த சவுண்டை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி அது ஞானம் மனசில் ஏற்படுது, அந்த மைக்கை பற்றின ஞானம். இப்போ பொதுவாக ஆரம்ப திசையில் சங்கீர்ணானா எப்பயுமே அது மிக்ஸ்டப்பாக இருக்கும். மிக்ஸ்டப்னு அர்த்தம் ஒன்றுக்கொன்று இது பண்ணி மிக்ஸ்டப்பாக இருக்கும், கிளியராக இருக்காது. ஏன்னா இப்போ பாருங்களேன், ஒரு பசு அப்படின்னு சொன்ன உடனடியாக நம்ம மனசில் பசுங்கிற சப்தம், அதுக்கான அர்த்தம், ஞானம் இதெல்லாம் ஏக காலத்தில் ஒன்றா உண்டாயிடுது. ரொம்ப மிக்ஸ்டப் ஆயிடுது. ஆனால் மூணு ரொம்ப டிஃப்ரெண்டாக ஆக்சுவலாக. இப்போ சப்தங்கிறது என்னது? பசு அப்படிங்கிறது ஒலி குறிப்பு. அது எங்கே இருக்கு? ஸ்பீச், வாக், அதில் இருக்கு. இப்போ அந்த பசுன்னு சொன்ன உடனே அது அர்த்தம் எங்க உண்டாகுது? கேட்கிறவங்களோட காது, அதுல பசு அப்படி அதோட அர்த்தம். அந்த பசுவை பற்றின அந்த ஞானம் இன்னொன்று மனசுல உண்டாகுது. இது வேற வேற இடத்துல உண்டாடுது ஆக்சுவலா. ஆனா பொதுவாக என்ன ஆயிடுது? இதெல்லாம் மிக்ஸ்டப் ஆன மாதிரி ஆயிடுது. சங்கீர்ணானா மிக்ஸ்டப்னு அர்த்தம். ஸோ அந்த நிலையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இதுதான் ரொம்ப முக்கியம். அனுபவம் ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ விஷயம் ஒன்று தான், அது கேட்குறவனுடைய மனநிலையை பொறுத்து அது வேற வேற மாதிரி விளங்கும் இல்லையா? அதுக்கு பேர் விகல்பம்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ நாய் அப்படின்னு ஒரு சப்தம். இப்போ நீங்கள் நாய் பிரியராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு உடனே மனசு என்ன உண்டாகும்? ஒரு நல்ல அழகான ஒரு நாய், ஒரு உருவம் உங்களுக்கு மனசில் வரும். நாய்னா உங்களுக்கு எப்படி மனசில்? ஐயோ செல்ல பிராணி, அதை மாதிரி அன்பு செலுத்த முடியாது இல்லையா? எப்போ நான் வந்தாலும் உடனே வாலாட்டிட்டு பின்னாடியே வந்துடும். அதை மாதிரி ஒரு பிராணி கிடையவே கிடையாது. ரொம்ப நீங்கள் அதை பற்றி நினைப்பீங்க. உடனே அதை ஞானம் எப்படி உண்டாகும் உங்களுக்கு? நாயை பற்றி அப்படி தான் உண்டாகும். இப்போ எனக்கு எப்படி உண்டாகும்? எனக்கு நாயினாலே பயம். இப்போ நாயின்னு சொன்னோன்னே என் மனசு என்ன உண்டாகும்னா, ஒரு நாய் போல ஒரு உருவம் உண்டாகும். ஆனால் தெருவில் சுற்றுற இந்த நாய் ஒரு சொறி நாய், இது கடிச்சுன்னா அப்புறம் ரேபிஸ் வந்துடும். என்ன ஆகும் தெரியாது. தொப்புள் சுற்றி இவ்வளோ ஊசி போடும். இப்போல்லாம் தொப்புள் சுற்றி ஊசி போடுறதில்ல போல, வேற மாதிரி இதை செய்கிறாங்க. ஐயோ பயங்கரம். பாருங்க, உங்களுக்கு நாயின்னு சொன்ன அந்த ஞானம் எப்படி உண்டாகுது? ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா உங்களோட மனசுல ஏகப்பட்ட பதிவுகள் இருக்கு அதை பத்தி. ஏன் மனசுல ஏகப்பட்ட பதிவுகள் அதை பத்தி இருக்கு. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு உண்டான ஞானம் வேற வேற இருக்கு பாருங்க. அப்போ நாய் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா நமக்கு விளங்காம, ஏற்கனவே நம்ம மனசோட பதிவுகளோட சேர்ந்து குழம்பிதான் விளங்குது எல்லாம். அப்போ நாய்ங்கிற சப்தம், நாய்ங்கிற பிராணிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுத்தாலும் அந்த ஞானம் ஏற்படும் பொழுது வேற வேற மாதிரி ஏற்படுது. அப்போ அந்த நாயை பற்றின சரியான தெளிவு இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு நினைப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. பாருங்க, நான் சொல்ல புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எவ்வளோ டீட்டெயில்டாக அதை போய் இது பண்ணிருக்காங்க பாருங்க, ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ சப்தம் என்னது? நாய், நாய் அப்படிங்கிறது சப்தம். அதோட அர்த்தம் என்ன? 4 கால் பிராணி ஒன்று வாலாட்டிகிட்டே இருக்கும், அதுதான் அர்த்தம். அது மனசுல ஞானமா உண்டாகும். என்ன ஆகுது? சாதாரண உண்டாக மாட்டேங்குது ஞானம்.
எனக்கு பார்த்தா பயங்கரமான ஒரு மிருகமாகவும், அது எவ்வளோ பேர் கடிச்சிருக்கு, அது நம்மளை கடிச்சா என்ன ஆகும், இந்த மாதிரி நாய்களை ஸ்டெர்லைஸ் பண்ணுறதில்ல, வேக்சின்ஸ்லாம் சரியாக போகிறதில்ல. உடனே எனக்கு அவ்வளோ நினைப்பு வருது பாருங்கள். மற்ற நாட்டிலலாம் ஒரு ஸ்ட்ரே டாக்ஸே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் ஸ்ட்ரே டாக்ஸே கிடையாது. அது வந்து என்ன டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ் தான். அதெல்லாம் சரியாக இது பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கு போட வேண்டிய அந்த வேக்சின்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, பயம் கிடையாது. நம்ம நாட்டில் பாருங்கள், எங்கே போனாலும் தெரியும், பயமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, நிறைய பேர் கடிச்சு நிறைய பேருக்கு பெரிய ஆபத்து. அப்போது எனக்கு ஏற்படுற ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போது நாய் அப்படிங்கிற அந்த வஸ்துவோடைய ஞானம் எனக்கு சரியாக ஏற்படலை, வேற மாதிரி ஏற்படுது. உங்களுக்கும் வேற மாதிரி தான் ஏற்படுது. உங்களுக்கு அது மேலே ரொம்ப பிரியம் இருக்கிறதுனால, ஐயோ ரொம்ப செல்ல பிராணி, நல்ல பிராணி, உண்டாகுது. ஆனால் அதுவே கடிச்சா ரொம்ப பயங்கரம், அது வேற விஷயம். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஆரம்ப திசையில் இந்த சப்தம், அர்த்தம், ஞானம், இது மூணுமே சங்கீர்ணா. அது என்ன ஆகுது, எப்பயுமே ஒன்றுக்கொன்று மிக்ஸ்அப் ஆகி கலந்து தெளிவில்லை. ஸோ அப்போ அந்த நாயை பற்றின முற்று முழுதான அறிவு ஏற்படாத. புரிஞ்சு, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்படுது அறிவு, ஆனால் சரியான அதை பற்றின அறிவு ஏற்படலை. ஸோ அந்த நிலையில் இருக்கிற அந்த அந்த நிலைமைக்கு விதர்க்கா. விதர்க்கம்னா என்ன, டெலிபரேஷன் அர்த்தம் இங்கிலீஷில். அப்போ இன்னும் நிறைய மாதிரி அதை சொல்லலாம், டெலிபரேஷன் பண்ணலாம். நாய்ங்கிறது ரொம்ப நல்லது, நாய்ங்கிறது ரொம்ப மோசம், அப்படி இப்படின்னு எவ்வளோ டெலிபரேட் பண்ணலாம். ஏன்னா அது எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, மூணு சப்த அர்த்த ஞானம். ஸோ இது சங்கீர்ணான மிக்ஸ்அப் ஆகிருக்கிற அந்த நிலை, அது விதர்க்கம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தியானம் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓம் நம சிவாய. சிவாங்கிற சப்தம், இப்போ இந்த சிவாங்கிற சப்தம் என்ன செய்யலான்னு கேட்டால், அதுக்கு அசோசியேட்டான வேற வேற சப்தத்துக்கு மனசை கொண்டு போயிடலாம். அந்த சிவராமகிருஷ்ணன் 1000 ரூபாய் கடன் வாங்கினானே, எங்கே போனான், இந்த மனசு போயிடுவியோ. இந்த மாதிரிலாம் நடக்கலாம் இல்லையா? ஸோ மிக்ஸ்டப் ஆயிருக்கு சப்த அர்த்த ஞானம் எல்லாம் அங்கே. இப்போ இது கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்து மட்டும் அதை தியானம் பண்ணும்போது, அதனால அதை பற்றி சரியான ஒரு ஞானம் அறிவு ஏற்படாது. இப்போ நிர்விதற்கான இது சவிதர்க்கம். நிர்விதற்கான என்ன, அடுத்த சூத்திரத்தை சொல்ல போறார் பாருங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நான் அவ்வளோ அல்லாடி இருக்கேன். ஸ்ருதி பரிசுத்தோ 43வது சூத்திரம். ஸ்மிருதி பரிசுத்தோ ஸ்வரூப சூன்ய இவ அர்த்தமாத்திர நிர்பாசா நிர்விதர்க்கா. ஸ்மிருதி பரிசுத்தோ ஸ்வரூப சூன்ய இவ அர்த்தமாத்திர நிர்பாசா நிர்விதர்க்கா. என்ன சொல்றாருன்னா, ஸ்மிருதி பரிசுத்தவ். ஸ்மிருதின்னு சொன்னா நினைவு, மெமரி இல்லையா? ஸ்மிருதினா மெமரின்னு அர்த்தம். பரிசுத்தவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மெமரிஸ் எல்லாம் தான் நம்மளுடைய அனுபவங்களை கலர் பண்ணுது. கலர் பண்ணுறோம், அதை வந்து வேற மாதிரி காமிக்குது அப்படின்னு உணர்ந்து ஸ்மிருதி பரிசுத்தவ் அந்த நினைவுகளுக்கு, அந்த மெமரிஸுக்கு இடம் கொடுக்காம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னாச்சு, என்னுடைய மெமரி, என்னுடைய நினைவில் என்ன இருக்கு, நாய்னு சொன்னால் பயங்கரமான மிருகம் இல்லையா? அது பரிசுத்தம்னு அர்த்தம். அந்த மாதிரி எந்த நினைப்புக்கு இடம் கொடுக்காம, மெமரியை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுக்காம. இப்போ உங்களுக்கு என்ன மெமரி இருக்கு, நாய்னா ரொம்ப செல்ல பிராணி, அருமையான பிராணி, அதுவும் ஸ்மிருதி தான். நான் சொல்ல புரிஞ்சு, அதுவுமே ஒரு உங்க மனசுல இருக்கிற ஒரு பதிவு தான், ஒரு மெமரி தான். பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு இடம் கொடுக்காம ஸ்வரூப சூன்ய இவ அர்த்தமாத்திரா நிபாசா. இப்போ என்ன ஆகும் கேட்டா, அந்த மனசுல ஏற்படுற ஞானத்தை பொருட்படுத்தாம, அதை பத்தின ஞானத்தை, அந்த சப்தத்தையும் விட்டுட்டு அர்த்தமாத்திரா, அதோட ஃபார்ம்,
நிர்பாசா அர்த்தம். அது மாத்திரம் விளங்குச்சுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்னா அந்த சித்தம் இருக்கே சொரூப சூன்ய இவ தன்னுடைய சொரூபத்தை இழந்து அந்த ஆகாரத்தை மட்டும் எடுத்துட்டு அதுவாகவே ஆகிவிடுகிறது. இன்னொரு சொல்றேன் உங்களுக்கு தெளிவா புரியறதுக்கு. இப்போ சப்தம் இருக்கு, அதனால ஏற்படுற அர்த்தம், அதோடைய மீனிங், அதோட ஃபார்ம்னு வச்சுப்போம். அது அப்புறம் ஞானம்னா அதை பற்றின அறிவு. இப்போ என்ன ஆயிடுது, நம்முடைய மெமரிஸ் அதை பொறுத்து ஏற்படுற ஞானம் வேற வேற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கும். அதான் விகல்பம்னு சொல்றோம். ஸோ ஸ்மிருதி பரிசுத்தவ், அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம நீக்கிட்டு என்ன அர்த்தம், தியானத்தில் மனசு முதிர்ச்சி அடைய அந்த மாதிரி பழைய நினைவுகள்லாம் கொண்டு வந்து இந்த அனுபவத்தை அது பார்க்காது. அதான் சொல்ல வரான். அந்த அனுபவம் அப்பப்படியே விட்டுடுற மாதிரி. அப்படி அந்த மெமரியை கொண்டு வந்து இந்த அனுபவத்தை பார்க்காம அதை விட்டுட்டோம், சப்தத்தையும் விட்டுட்டோம்னா என்ன மீதி இருக்கு, அந்த ரூபம் இல்லையா, அதோட அர்த்தம். அந்த அர்த்தத்திலேயே மனசை வச்சிருக்கும் போது அந்த மனசு அதுவாகவே ஆயிடும். வேணா அர்த்த நிர்பாசா. அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆயிடுது, அதை பற்றின எல்லா ஞானமும் தெளிவாக உண்டாகிறது. இதுதான் நிர்விதர்க்கா. புரிஞ்சுதா உங்களுக்கு? சவிதர்க்கத்தில் என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா சப்த அர்த்த ஞானம் மூன்றும் கலந்து கன்ஃபியூஸ்டா இருக்கு. இப்போ ஸ்மிருதி பரிசுத்தவ், அந்த மெமரிஸ் அதெல்லாம் பரிசுத்தவ் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிட்டு அந்த ஏற்படுற அந்த விகல்பம், அந்த ஞானத்தை பொருட்படுத்தாம நாய் நல்லதா கெட்டதா கொடூரமானதா இல்லை ரொம்ப செல்லமா அதெல்லாம் விட்டுட்டு, நாய் அப்படின்னு அந்த வார்த்தையை கூட விட்டுட்டு ஜஸ்ட் அதோடைய அந்த ரூபம், அதோடைய மீனிங், அதை மாத்திரம் மனசை வச்சிருந்தோம்னு சொன்னா மனசு அதுக்காரமாகவே ஆகிடுது. அப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, மனசை அதே போல வச்சிருக்கும் போது அதனுடைய உண்மையான லட்சணம், உண்மையான தாத்பரியம் எல்லாம் விளங்கும். நான் ஒரு உதாரணம் சொன்னேன், நாயின்னு சொல்லிட்டு, சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக. நம்ம தியான பொருளை வச்சுப்போமே, அந்த தியான பொருளை அதில் ஏற்படுற ஞானம் சப்தத்தெல்லாம் விட்டுட்டோம்னா அதே ஃபார்மில் மனசை வச்சுட்டோம்னா அந்த மனசே அதை ஃபார்ம் ஆகிதான் அர்த்தம். அதை பற்றின சூட்சுமம், அதை பற்றின உண்மை நிலை விளங்கும். அது என்ன விஷயங்கிறது விளங்கும். இப்போ சம்பிரஜம் அர்த்தம், எந்த பொருளை வச்சுருக்கோமோ அதை பற்றின உண்மை நிலை விளங்குறது தான் இல்லையா? இப்போ மனசு அப்படி ஒடுங்காது, ஏதோ நினச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் ஏதோ ஒன்று நினச்சா கூட அதை பற்றின சப்தம் இருக்குது, அதை பற்றின நிறைய விதமான ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எல்லா ஐடியாஸையும் விட்டுட்டு, ஈவன் அந்த சப்தத்தையும் விட்டுட்டு, அதோடைய அர்த்தம்னு அர்த்தம், அதனுடைய ஃபார்ம் மாத்திரம் அப்படின்னு தியானம் பண்ணும்போது அந்த மனமே ஆசிஃப் தன்னுடைய சொரூபத்தை விட்டுட்டு அதோடைய ஆகாரமாக அந்த ஃபார்மாகவே ஆயிர மாதிரி ஆயிடும்போது அது பேர் நிர்விதர்க்கா. அங்கே அதை பற்றின எல்லா சூட்சமும் விளங்கும். சொல்ல புரியுதா? எனக்குமே இன்னும் முழுசாக புரியலை, சரியா? ஏகதேசம் தான் புரியுது. அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அது மகான்களுடைய பெரியவர்களுடைய அந்த கமெண்ட்ரிஸ், அவங்களுடைய பாஷ்யமெல்லாம் எடுத்து படித்து கொஞ்சம் பார்த்து, எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக போகுது, ரொம்ப சட்டிலாக போகுது, ரொம்ப டீப்பாக போகுது சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ இதான் என்னது நிர்விதர்க்கா. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கணும், விதர்க்கான்னு சொன்னாலே கிராஸ் ஆப்ஜெக்டை மெடிடேட் பண்ணுறது தான், ஸ்தூலமான ஆப்ஜெக்டை மெடிடேட் பண்ணுறது தான். அப்படி மெடிடேட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, எப்பயும் கேட்டால் அந்த சப்தம் அர்த்தம் ஞானம் மூன்றும் ஒன்று மண்ணா போய் ஒரு குழப்பம் ஏற்படுது, அதை பற்றின தெளிவு ஏற்படாது. அந்த நிலையில் சவிதர்க்காவை தான் இருக்கு. அப்போது ஸ்மிருதி பரிசுத்தவ், அதை பற்றின மெமரிஸ், மனசில் என்ன பதிவுகள் இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு அதை பொருட்படுத்தாமல் அதை பற்றின ஞானத்தையும் ட்ராப் பண்ணிட்டு இந்த சப்தத்தையும் ட்ராப் பண்ணிட்டோம்னா அர்த்தம்னு சொல்கிற அந்த ஃபார்ம் அது மாத்திரம்தான் மனசில் இருக்கும். அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கு. என்னாகும், the mind gets merged in that form. அப்போ என்ன ஆகிடும், அதுவாகவே ஆகிறதுனால அதை பற்றின எல்லா சூக்ஷ்மமும் விளங்க ஆரம்பிக்கும்.
அந்த மாதிரி நிலை தான் நிர்விதர்க்கா. இது வித் ரெஸ்பெக்ட் டு த கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு சட்டில் ஆப்ஜெக்ட்ஸ், சட்டிலாக ஸ்தூலம் இல்லை, சூக்ஷ்மமாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், உலகத்தில் எவ்வளோ இருக்கிற சூக்ஷ்மமா, அந்த விஷயத்திலையும் மனசை வைக்கும் போது அதையும் ரெண்டு விதமாக சொல்லலாம். என்னது? சவிச்சார நிர்விச்சார. விசாரம்னா உங்களுக்கு ஐடியா தெரியுதானே? விசாரம்னா தெரியுதானே? டு திங்க், ரைட் திங்கிங் சொல்லுவாங்க விசாரம். ஸோ விசாரம் வரும்போது என்னதும் சட்டில் ஆப்ஜெக்ட்ஸை பற்றின ஆலோசனை. ஒரு சட்டிலான ஒரு ஐடியாவை நீங்கள் பற்றி சிந்திச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன அர்த்தம்? அதையே தியானம் பண்ணிங்கன்னா அதை பற்றின விஷயம், அதை பற்றின விளக்கம் கிடைக்கணும். ஸோ அதுவுமே ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ்டப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ்டப்பாக இல்லாமல் அதோடைய சாரம் மாத்திரம் நமக்கு விளங்கி அதை பற்றி எல்லாம் விளங்கும். அதான் சவிச்சாரம் நிர்விச்சாரம்னு சொல்ல போகிறோம். அதை அடுத்த சூத்திரத்தில் பார்க்க போகிறோம். ஏதையைவ சவிச்சாரா நிர்விச்சாராச்ச சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாதா. நல்ல வேலை இங்கே ரொம்ப விரிவாக சொல்லலை. அதை என்ன சொல்லிட்டா தெரியுமா? நம்ம ஸ்தூல விஷயத்தில் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் சூக்ஷ்ம விஷயத்துலையும் ரெண்டு வகையாக சொல்லலாம். நிர்விச்சார, சவிச்சார, நிர்விச்சாரன்னு சொல்லிடலாம். இந்த சூக்ஷ்மமான விஷயத்தை பொறுத்த மட்டும் ஆச்சாரிய என்ன எழுதியிருக்காருன்னா, அங்கே சப்த அர்த்த ஞானம்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே என்ன சொல்றாருன்னா தேச கால நிமித்த அனுபூத்தின்னு சொல்றாரு. இதெல்லாம் மிக்ஸ்டப் ஆயிருன்னு சொல்றாரு. அது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிந்திக்கணும் அதை பற்றி. அது உங்கள்கிட்ட விட்டுறேன்னா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்கே மிக்ஸ்டப் ஆகிடுது சூக்ஷ்மமான அந்த பொருளை தியானிக்கும் போது. இப்போ அவர் மிக்ஸ்டப் ஆகிறத மிக்ஸ்டப் ஆக விடாமல் அதோடைய எசன்ஸில் மாத்திரம் மனசை வச்சிருந்தோன்னு சொன்னால் அதை பற்றின எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆகிடும். இதுதான் நிர்விச்சாரம். ஸோ சவிச்சாரம்னு அர்த்தம். அதை பற்றின நிறைய விஷயங்களை பற்றி ஆலோசனை பண்ணிட்டே இருக்குது சவிச்சாரம். அந்த சூக்ஷ்மமான பொருளை பற்றி எதை பற்றியும், அதோட அந்த சூக்ஷ்மமான விஷயத்தோட மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் ஸ்மிருதி பரிசுத்தாவும் இந்த மனப்பதிவுகள்லாம் விட்டுட்டு அந்த சூக்ஷ்மமான விஷயத்தை மாத்திரம் மனசை வச்சுட்டே இருந்தோன்னு சொன்னான், அதை பற்றின எல்லா விவகாரமும் விளங்கும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இது எனக்கு உண்மையாக சரியாக தப்பான்னு சொல்லி என் மனசுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போது பொறாமைன்னு ஒரு குணம் நமக்கு எழுந்துன்னு வச்சுக்கோங்க. பொறாமை அது சூட்சமான விஷயமா ஸ்தூலமான விஷயமா? இப்போது மனசை வந்து எதனால் பொறாமைப்படுறோம், என்ன பொறாமை அதெல்லாம் பார்க்காம பொறாமைங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா, அந்த உணர்வுலையே மனசை வச்சுருந்தது தான் ஜேக்ஷுமுன்னு சொல்கிறார். அந்த உணர்வுலையே மனசை வச்சுருந்தோன்னா அந்த பொறாமையோடைய சூட்சமம் விளங்கி அது நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடலாம். நம்ம வந்து அது பந்தனம் செய்ய முடியாது அப்படின்னு ஜேக்ஷுமு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பொறாமை ஏற்பட்டவுடனே ஒன்று என்ன செய்கிறோம், பொறாமைப்படுறோம். இல்லாட்டி சீச்சி இதெல்லாம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி ஏற்படாமல் அது என்ன அந்த உணர்வு, அந்த உணர்வுலையே மனசை வச்சுருந்தோன்னா அந்த உணர்வை பற்றின எல்லா ரகசியமும் சூட்சமும் விளங்கிடும். அப்போ அது நம்ம பந்தனம் செய்ய முடியாது. அதை பற்றின சூட்சம் விளங்காதான் நம்ம பந்திக்குது. அதுலேயே மனசை வச்சுருந்தோன்னா அதை பற்றின சூட்சம் எல்லாம் விளங்கிடும். அப்போ அதை நம்ம பந்திக்காது. இது ஒரு உதாரணம். இப்போ பொறாமை வந்து என்ன ஆகும், அவன் வந்து இப்படி இருக்கானு அதனால தான் நான் பொறாமப்படுறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே அதனால தான் நான் பொறாம, இப்படி எதையாவது பேசிகிட்டே இருந்தோன்னு என்ன ஆகும், விசாரமாக தான் இருக்கும். ஏதோ பேசிகிட்டே இருக்கும், ஏதோ புலம்பிகிட்டே இருக்கும்னு ஆகிடும். எதை பற்றி நினைக்காம பொறாமைங்கிற உணர்வு எழுது இல்லையா, அதை மாத்திரம் அவதானிச்சுட்டே இருந்தோம்னா என்னாகும், அந்த உணர்வு என்னன்னு சூட்சம் விளங்கிடும். அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ சவிச்சாரம் நிர்விச்சாரம். ஸோ ஸ்தூலமான பொருள் எடுத்து தியானிக்கும் போது சவிதர்க்கம் நிர்விதர்க்கம், சூட்சமமான விஷயங்களை எடுத்து தியானிக்கும் போது சவிச்சாரம் நிர்விச்சாரம். Either it is mixed up or it is very clear. அதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். அது வெரி கிளியராக இருந்தால் அதுவாகவே மனசு ஆகிடுது, அதை பற்றி எல்லா சூட்சமும் விளங்கிடுது. அது மிக்ஸ்டப் ஆகிருக்கும்போது அதை பற்றி சரியாக விளங்கலை, அதனால இன்னும் அதை பற்றின குழப்பம்தான் இருக்கு. ஸோ இப்படி
முதல்ல ஸ்தூலமான விஷயத்தில் மனசை வச்சு தியானம் பண்ணலாம், அப்புறம் சூக்ஷ்மமான விஷயத்தை பற்றி வச்சு தியானம் பண்ணலாம். தியானம் பண்ண அந்தந்த விஷயங்களை பற்றின எல்லா ஞானமும் உண்டாகும். இப்படி தான் எல்லாம் அறிஞ்சிருக்காங்க யோகிகள்லாம். இப்படி எவ்வளோ தியானம் பண்ணுறது, எது வரைக்கும் தியானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அடுத்த சூத்திரத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சூக்ஷ்ம விஷயத்துவம் அலிங்க பர்யவசானம். இப்போ இந்த சூக்ஷ்ம விஷயத்துவம், இந்த சூக்ஷ்மமான விஷயத்தை சொல்றீங்களே, இப்படி இன்னும் எவ்வளோ சூக்ஷ்மம் எது வரைக்கும் இப்படி தியானம் பண்ணலான்னு கேட்டால் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, ஆலிங்க, லிங்கம் என்ன அர்த்தம் கேட்டால் விச் இஸ் மேனிஃபெஸ்ட். அர்த்தம் ஒரு குணம் குறியை வச்சு அதை பார்க்க முடியும், அதான் லிங்கம்னு சொல்கிறாங்க. ஆலிங்கன்னா குணம் குறி அற்றதுன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ பஞ்சமகாபூதம் இருக்கு, அது கண்ணுக்கு தெரியுது இல்லையா? கண்ணுக்கு தெரியுது. அதை விட இன்னும் சூட்சுமம் அப்படின்னா தன்மாத்திரை லெவலில் சொல்றாங்க. அதை விட இன்னும் சூட்சுமம் அகங்காரம்னு சொல்றாங்க. அதை விட சூட்சுமம் மகத்தத்துவம்னு சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க வேதாந்த சாஸ்திரத்தில். அதை விட சூட்சுமம் தான் இந்த பிரகிருதி பிரதானம் அப்படிங்கிற மாயா சக்தின்னு சொல்றாங்க இல்லையா? அது அலிங்கம்னு சொல்லப்படுது. அலிங்கம்னு அர்த்தம் குணம் குறி அற்றதுங்கிற மாதிரி. அது வரைக்கும் இந்த மாதிரி இன்னும் அதிசூக்ஷமா தியானம் பண்ண முடியும். இந்த யோகிகள் முதிர அவர்களுடைய குருமார்கள் இன்னும் சட்டிலா அவங்களுக்கு தியான முறைகளை பயிற்றுவிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ முதல்ல ஆரம்ப நிலையில கிராஸ் ஆப்ஜெக்ட் தான் தியானம் பண்றாங்க, அப்புறம் சட்டிலான சில உணர்வுகளை தியானம் பண்றாங்க, அப்புறம் இன்னும் தியானம் பண்றவனே தியானம் பண்றது இருக்கு இல்லையா? அதான் அஸ்மிதா, ஆனந்த அஸ்மிதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்படி அந்த மகத்தத்துவம்னு சொல்றாங்க. த சுப்ரீம், இந்த அதாவது என்னதும் எல்லாத்துக்கும் காரணமான அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. அதுக்கும் மேல பிரதானம் பிரகிருதி மாயாசக்தின்னு சொல்றோம் இல்லையா? அது வரைக்கும் தியானம் பண்ண முடியும். வாட் அபவுட் புருஷன், பிரகிருதி புருஷன் சொல்றோமே அப்படின்னு சொன்னா புருஷ பிரகிருதி விவேகம் உண்டாகும். அதுக்கப்புறம் புருஷன்ல மனசு ஒடுங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போற. ஸோ அது வரைக்கும் தியானம் பண்ண முடியும். சூட்சுமமா அலிங்கம் அர்த்தம் பிரதானம் பிரகிருதி மாயாஸ்வரூபம், அது வரைக்கும் நீ தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சூத்திரத்தை சொல்லப்படுது. சரிங்க. அப்போ இந்த நிலைக்கு என்ன நிலை அப்படின்னு கேட்டா அதான் 46 சூத்திரம் சொல்லப்படுது. தாயேவ சபீஜஹ சமாதிஹி. இதைத்தான் சபீஜ சமாதி என்று சொல்வது. இன்னும் பீஜம் இருக்கு. என்ன பீஜம்? திரும்ப திரும்ப இந்த உலகத்துல வந்து பிறக்கிறதுக்கான பீஜம், விதை இன்னும் இருக்கு இந்த சமாதியில கூட. ஏன் தெரியுமா? ஸ்தூல விஷயங்கள்லாம் தியானம் பண்ணியாச்சு, சூக்ஷ்ம விஷயங்கள் தியானம் பண்ணியாச்சு, அந்த பிரகிருதி வரைக்கும் பண்ணியாச்சு, இன்னும் புருஷனோட ஒன்றாகல. புருஷன் அர்த்தம் ஸ்வரூபத்தோடு இன்னும் ஒன்றாகாதனால அவன் பிரகிருதியிலே இருக்கான் இன்னுங்கிறதுனால திரும்ப அவன் வர முடியும். சபீஜம். அது மாத்திரம் இல்ல, இன்னும் அந்த சூட்சுமமான சம்ஸ்காரங்களும் இன்னும் இருக்கு அவனுக்கு, அதனால அவன் திரும்பி வர முடியும். இந்த சமாதி வரைக்கும் சபீஜஹா. திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது முடிவு கிடையாது. ரொம்ப சூட்சமா இருந்தாலும், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிரகிருதி லயம்னு சொல்லுவாங்க. அந்த பிரகிருதியிலேயே லயிக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ்மாங்க. அப்போ அந்த வாசனாதிகள் இன்னும் சொச்சம் இன்னும் இருக்கும், அதனால திரும்பி வரக்கூடும். ஆனா எப்படி வருவான் தெரியுமா? அந்த யோகி பிறக்கும் போதே பெரிய யோகியா இருப்பான். அதான் எங்க சுவாமி சொல்லுவார், 5 வயசுலேயே அவன் வந்து கமண்டலத்தை எடுத்து வெளில போயிடுவான். அவன் எங்கே விட்டாலும் அங்கே தொடர ஆரம்பிச்சுவான். ஆனால் அவன் திரும்பி வர வேண்டியிருக்கும். அப்போ திரும்பி வராத நிலைக்கு போகணும்னா எப்படி? அது நிர்பீஜ சமாதி, அதான் அசம்பிரஜாத சமாதி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா சபீஜம், சம்பிரஜாத சமாதி தான். நம்மளோட தியானக்குள்ள என்ன இருந்துச்சு? ஸ்தூல விஷயம், சூக்ஷ்ம விஷயம், அப்படி சட்டலாகி பிரகிருதின்னு சொல்ற வரைக்கும் அது இருந்துச்சு. ஆனா இன்னுமே அந்த புருஷ தத்துவத்தோட மனசு ஒன்றாததுனால, ஸ்வரூபத்திலேயே ஒன்றி அதுவாகவே இல்லாததுனால
திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தாயே சபீஜக சமாதி, இதை சபீஜ சமாதின்னு சொல்றாங்க. பீஜம்னு அர்த்தம் சீட்னு அர்த்தம், விதைன்னு அர்த்தம். உனதும் திரும்பி வரத்துக்கான விதை இன்னும் இருக்குங்க. அப்ப என்ன சுவாமி செய்யணும், இன்னும் என்ன செய்யணும் கேட்டா அந்த விதைகளும் இல்லாம போகணும். போய் மனசு புருஷனோடு ஒன்றணும். புருஷனா தான் பொண்டாட்டி புருஷன் கிடையாது. அது இது வந்து சாங்கிய பிலாசபியில பிரகிருதி புருஷன்னா அந்த என்ன சொல்றது, அந்த அந்த பரம புருஷன் சொல்லுவோம் இல்லையா, புருஷோத்தமன் தான் சொல்லுவோம் இல்லையா, அந்த புருஷன். இது ஸ்திரீ புருஷன் கிடையாது. அந்த ஸ்வரூபம் அதில் ஒன்றத்துக்கான முயற்சி இருக்கு. அதை பற்றி அடுத்த 2-3 சூத்திரத்தை சொல்ல போகிறார். சொல்லி இதை முடிச்சிட போகிற சாப்டர். பயந்துடாதீங்க நீங்கள். சுவாமி இன்னும் நாங்கள் இன்னும் தவழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நீங்கள் ஒலிம்பிக்ஸில் எப்படி ஓடுறதுன்னு கற்றுக் கொடுத்தா எப்படி சுவாமி நாங்கள்? அதுதான் ப்ராப்ளம். இப்போ ஒரு சயின்ஸ் வந்து அதோட எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. இப்போ இதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணலாம் நீங்கள். பட் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இல்லையா. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்தந்த நிலைக்கு வரும்போது இந்த இன்புட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நிலைக்கு நம்ம போகாமல் இங்கேருந்தே யோசிச்சுட்டு இருந்தோம்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே, அப்ட்ராக்டாக இருக்கே, ஒன்றுமே விளங்கலையே, இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்னு தான் தோணும். ஸோ புரியுது அவங்களுக்கு. பட் இது ஒரு கம்ப்ளீட் சயின்ஸாக இருக்கிறதுனால எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லா வகையான சாதகர்களுக்கும் இதை ஹெல்ப் பண்ணணும் தானே. ஸோ ரொம்ப அட்வான்ஸ் சீக்ரெட்ஸ் தான் இனிமேல் சொல்ல போகிறதுலாம். ஸோ எங்களுக்கு இல்லை தானே சுவாமி, தேங்க்யூ அப்படி சொல்லக்கூடாது. அது என்னன்னு விளங்கிக்கணுங்க. விளங்கிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு சூட்சமம் விளங்காது அப்படியும், ஆனால் அது என்ன ஒரு ஏகதேசம் விளங்கும், அவ்வளோதான் விளங்கும். என்ன சொல்றாருன்னா 47வது சூத்திரம். நிர்விசார வைஷாரத்யே அத்தியாத்ம பிரசாதா. இன்னொரு முறை. நிர்விசார வைஷாரத்யே அத்தியாத்ம பிரசாதா. இப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது சவிதர்க்க நிர்விதர்க்கன்னு பார்த்தோம். சவிச்சார நிர்விச்சாரன். இப்படி இந்த நிர்வச்சாரங்கிற இந்த சமாதி நிலையிலேயே மனசை வச்சிருக்க வைஷாரத்யே எனக்கும் மனசு இன்னும் தூய்மையடைந்து முற்று முழுதாக தமோ குணமும் ரஜோகுணமும் நீங்கிவிடும். அங்கே ஒன்லி சத்துவம் மாத்திரம் நிறைஞ்சிருக்கும். அதான் வைஷாரத்யன்னா இட் பிகம்ஸ் டோட்டலி பியூரிஃபைட். வைஷாரத்யே அத்தியாத்ம பிரசாதா. அப்புறம் என்னத்தோம், அத்தியாத்ம பிரசாதனா அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய நிலை விளங்கும். பிரசாதா என்னர்த்தம்னு கேட்டால் அந்த பிரகிருதி புருஷனுக்குடைய இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அது நன்றாக விளங்கி அந்த புருஷ தத்துவத்திலேயே நிலை பெறுற ஒரு நிலை வரும். அதான் அத்தியாத்ம பிரசாதங்கிறார். அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அத்தியாத்ம பிரசாதம்னா சுவாமி அனுபவானது நல்லா விவரமாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாத்த பற்றியும் ரொம்ப தெளிவான விளக்கம் மனசில் இருக்கும், தெளிவு இருக்கும், எந்த குழப்பமும் கிடையாது எதை பற்றியுமே ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த நிலை ஒன்று. அத்தியாத்ம பிரசாதம் என்ன அர்த்தம்னு சொல்கிறார். அவனுக்கு எது பிரகிருதி எது புருஷன் நல்லா விளங்குது. இப்போ ரெண்டையும் எது இனர்ட் எது சென்ஷியன்ட் இது நல்லா விளங்குது. அதுதான் பிரகிருதி புருஷனுக்குள்ள வித்தியாசம். அவன் புருஷ தத்துவத்திலே இருக்கிறதுனால எல்லாத்த பற்றின சூட்சமும் அவனுக்கு விளங்குது ஒன்று. ரெண்டாவது எந்த உணர்வுமே எதுவுமே அவனை பாதிப்பதில்லை. இது எப்படின்னு கேட்டால் ஒரு மலையோட உச்சியில் ஒருத்தையே நின்று பார்க்கும்போது கீழே பார்க்குறான், நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது, அங்கே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்குறான். அவங்களுடைய சுகதுக்கு இவனை பாதிக்குமா? பாதிக்காது. இப்போ அவங்களோடையே சேர்ந்து வாழலாம்னு வச்சுப்போமே, அப்போ அவங்களோட சுகதுக்கு இவனை பாதிக்கும். ஏதோ ஒரு மலை முகட்டில இருந்து பார்த்துட்டு இருக்கான், கீழே நிறைய வீடுகள்லாம் இருக்குது, அங்கே யாரோலாம் புழங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சுகதுக்கு இவனை பாதிக்குமான? பாதிக்கவே பாதிக்காது. அதுபோல் இவன் ரொம்ப உச்சமான நிலையில இருந்து உலக காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறதுனால உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் அவனை ஒன்றுமே பாதிக்காதான். அதுதான் அத்தியாத்ம பிரசாதா.
அது மாத்திரம் இல்லை, இதனுடைய சூட்சுமம். இது எப்படி இந்த உலகம் வந்து பொய்யான விஷயம், மெய் கிடையாது, இந்த ஸ்வரூபங்கிறது தான் மெய், எப்படி அது மாத்திரம் தான் மெய் அப்படிங்கிறது நனி விளங்கும். அதுதான் அத்தியாத்ம பிரசாதா. ஸோ பாருங்களேன், இந்த யோகியானவன் ரொம்ப சிரமப்பட்டு மனதை வந்து பகிர்முகத்தில் போக விடாமல் அந்தர்முகமாக்கி ஏதோ ஒரு தியான பொருளில் மனசை வச்சிருக்க பழகி 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 வேறு எதையுமே நாடாமல், அதுவும் சூக்ஷ்மமான விஷயத்தை தியானம் பண்ணி, ஸ்தூலமான விஷயம் தியானம், சூக்ஷ்மமான விஷயம் தியானம் பண்ணி ரொம்ப அதிசூட்சமாகிடுச்சு மனசு. அப்போது தமோ குணம் ரஜோகுணம் நீங்கின பிறகு சத்துவம் மாத்திரம் இருக்கும் பொழுது என்னாகுது? அத்தியாத்ம பிரசாதா, தன்னுடைய உண்மையான தன்மை ஸ்வரூபம் விளங்குது. அந்த இடத்துல என்ன தெரியுது அவனுக்கு? மற்ற விஷயங்கள்லாம் அதோட பொய்த்தன்மை அதெல்லாம் நனி விளங்குது அவனுக்கு. அது மாத்திரம் இல்லை, எந்த விஷயமும் அவனை பாதிப்பதில்லை. சுகமோ துக்கமோ நன்மையோ தீமையோ மானமோ அவமானமோ எதுவுமே அவனை பாதிக்காத நிலையில் இருக்கும். அதுதான் அத்தியாத்ம பிரசாதா. அவ்வளோ அற்புதமான நிலைப்பாடு. அவனுக்கு எந்த மனக்குழப்பமும் கிடையாது எதை பற்றியுமே. இஸ் வெரி கிளியர் அபவுட் எவ்ரி திங். ஆக்சுவலாக பார்த்தா மனசும் ஆத்மஸ்வரூபமும் வேற வேற கிடையாது, ஒன்று தான். ஆனால் என்ன ஆயிடுது? இந்த ரஜோ தமோ குணம் சத்துவகுணம் இந்த குணத்தோடைய ஒரு இயக்கத்தினால தான் தனியாக அது மனசாக பிரிஞ்சு உலகத்தை காமிக்கும். எப்போ இந்த குணங்கள்லாம் கடந்து போயிடறானோ, தன்னுடைய ஸ்வரூபத்திலையும் இருக்கானோ, அப்போ மனமே அற்ற நிலை. அந்த மனமற்ற நிலையில் எதுவுமே கிடையாது, உலகமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அத்தியாத்ம பிரசாதம். அந்த உயர்ந்த நிலையில் இருக்கான். அப்படி இருக்கும்போது கூட என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த இருக்கிற நிலையை ஃபஸ்ட் சொல்லிடுறாரு. அந்த நிலை பேர் என்னங்கிறத அடுத்த சூத்திரம் சொல்லிட்டு, அந்த நிலையில கூட என்ன வித்தியாசம், அதுக்கும் மீறி அசம்பிரஜா சமாதியில் என்ன விசேஷம் அதை சொல்ல போறார். இப்போ இந்த நிலைக்கு ஒரு பேர் கொடுத்து சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். 48வது சூத்திரத்தில் ரிதம்பரா தத்ர பிரஜ்ஞா, ரிதம்பரா தத்ர பிரஜ்ஞா. அப்போ அந்த நிலையில் அவன் இருக்கும்போது அவனுடைய ஞான நிலைக்கு பேர் ஒன்று கொடுக்குறாங்க, ரிதம்பரா அப்படின்னு சொல்றாங்க. ரிதம்பர பிரஜ்ஞா. அந்த நிலையில் அவன் இருக்கும்போது அவனோட அந்த பிரஜ்ஞா, அவனோட உணர்வு நிலை, அந்த நிலைக்கு என்ன பேர்? ரிதம்பர பிரஜ்ஞா. அவ்வளோதான், அதான் உச்சமான நிலை. நம்ம துரியம்னு கூட வேதத்தான் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரிதம்பர பிரஜ்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் சொல்ற சுதாஸ்வர பிரம்மேந்திரன் என்ன சொல்றாருன்னா, ரிதம்னா சத்தியம்னு அர்த்தம். சத்தியம்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தில் நம்ம வேதங்களில் சொல்லியிருக்கு இல்லையா, இது சத்தியம்னு. அந்த சத்தியம் அது என்ன? ஆத்மானம். அது ஆத்மஸ்வரூபம் தான் அந்த சத்தியம். ஆத்மானம் பிபர்த்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? பிபர்த்தி பிரகாஷயதி இதி ரிதம்பரா பிரஜ்ஞான் டிஃபைன் பண்றார். அது மாத்திரம்தான் பிரகாஷயதி அப்படின்னு அர்த்தம். எது சத்தியமான வஸ்துவோ அது மட்டுமே பிரகாசிக்கின்றது அவனுடைய இதயத்திலே. ஸ்வரூபமாக அது மட்டுமே பிரகாசிக்கிறது. அங்கே எந்த பொய்யுணர்வுக்கும் இடமில்லை. அதான் ரிதம்பரான்னு அர்த்தம். இப்போ நமக்கு மெய்யுணர்வு எது பொய்யுணர்வு எதுவுமே நமக்கு தெரியாது, எல்லாம் குழம்பி கிடக்கு நமக்கு. அதான் உலகம் உண்மையை நம்புகிறோம், நம்மளை பற்றின சரியான விளக்கம் இல்லை, சுக துக்கத்தில் அப்படியே மாட்டி முடிக்கிறோம், உழண்டு கொண்டே இருக்கும். இந்த நிலையை அடைஞ்சவனுக்கு சத்திய வஸ்து என்னங்கிறது நனி விளங்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த பொருள் ஸ்வரூபமே தன்னுடைய உண்மையான ஸ்வரூபமேங்கிறது விளங்கி அது மட்டுமே பிரகாசிக்கும். இட் அலோன் ஷைன்ஸ். வேற எந்த கலப்பும் இல்லாமல், வேற எந்த விதமான பொய்யுணர்வுக்கும் இடம் கொடாம அந்த மெய்யுணர்வு மாத்திரமே பிரகாசிக்கிற ஒரு நிலை. அதான் ரிதம்பரா, சிதம்பர பிரஜ்ஞா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பேர் கூட கேள்விப்படுறோம், ரிதம்பரான்னு பேர் கூட வைக்கிறாங்க. நல்ல பேர் அது. ஸோ ரிதம்பர பிரஜ்ஞாங்கிறது நல்ல பேர். ரிதம்பரா
ரிதம்னா சத்தியம்னு அர்த்தம். ரிதம் ரிதம் வச்மி, சத்தியம் வச்மி. எது இதில் வருது, மந்திரத்தில் வருது, அவத்வம் மாம் அவ வக்தாரம். ஸோ ரிதம்னா சத்தியம்னு அர்த்தம். அது என்ன சத்தியம்? வேத சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். அது என்னது? அழியாத பரம்பொருள். அதுதான் ஸ்வரூபம். அது மட்டுமே பிரகாசிக்கிறது. அங்கே வேற எந்த புகுனருக்கும் இடமில்லை. அப்படிங்கிற நிலை தான் ரிதம்பர பிரஜ்ஞா. அந்த நிலையை அவன் அடையிறான். அந்த நிலையை அடையும் போது அவனுக்கு ரொம்ப தெளிவு இருக்கு. இது எதுவுமே மெய் கிடையாது, இந்த உலக காட்சிகள்லாம் ஸ்வரூபம் மாத்திரமே மெய் அப்படிங்கிறது விளங்குது. அது மாத்திரம் இல்லை, அதனால எந்த உணர்வுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் ஒரு துச்சம், பொருட்டே கிடையாது, எதுவுமே அவனை பந்திக்காது. ஆனால் இந்த பிரஜ்ஞா எப்படி உண்டாகுதுன்னா, சாதாரண நமக்கு ஏற்படுற ஞானம் மாதிரி ஏற்படாது. இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் திங். அது என்னங்கிறது இப்போ சொல்ல போகிறார் பாருங்க. அடுத்த சூத்திரத்தில் ஸ்ருத அனுமான பிரஜ்ஞாபியாம் அன்ய விஷயா விசேஷார்த்தத்வா ஸ்ருத அனுமான பிரஜ்ஞாபியாம் அன்ய விஷயா விசேஷார்த்தத்வா. இந்த ரிதம்பராங்கிற இந்த பிரஜ்ஞா, இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு ஞான நிலை இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப அலாதியானது. அதான் விசேஷார்த்தத்வா, ரொம்ப அலாதி, எக்ஸ்ட்ராடினரி. எப்படின்னு கேட்டால், மற்ற ஞானம், இந்த உலகத்தை பற்றி மற்ற எல்லா ஞானமுமே எப்படி நமக்கு உண்டாகுது? ஸ்ருத, நம்ம கேட்குறோம், படிக்கிறோம் இல்லையா, விளங்கிக் கொள்கிறோம், அப்படிதான் உண்டாகுது. ஸ்ருத அனுமான, யூகிக்கிறோம், இன்ஃபரன்ஸ், இப்படி இருக்கிறனால அப்படி இருக்கும் போல இருக்கு இல்லையா. சரி, ஒன்று பிரத்யக்ஷம், கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், அந்த மாதிரி. இன்னொன்று சில பேர் சொல்லி கொடுத்து நமக்கு தெரிய வருது சில ஞானம். இன்னொன்று அனுமானம், நாமளே யூகிக்கிறோம், இப்படி இருக்கிறதுனால அப்படி தான் இருக்குமோ, ஒரு புகையாக வரதுனால நெருப்பு இருக்குமோ, யூகம். இந்த மாதிரி உண்டாகுது மற்ற ஞானங்கள். ஆனால் இது அப்படி கிடையாது. இது எப்படின்னு கேட்டால், இந்த ரிதம்பர பிரஜ்ஞாங்கிறது இந்திரியங்கள் எல்லாம் விட்ட பிறகு, மனம்லாம் ஒடுங்கின பிறகு, மன உணர்வுலாம் ஒடுங்கின பிறகு, அங்கே புத்தியும் அதையும் தாண்டி போன பிறகு, அப்பாலுக்கு அப்பால எல்லாம் ஒடுங்கின பிறகு சூன்யம் கிடையாதுங்க. அங்கே தானே தானே தத்துவம், அதனை தானே காட்டுவாய் அருணாச்சலான் பகவான் சொல்லுவார். தானே தானேங்கிற தத்துவம் ஸ்வரூப மாத்திரமா, அது தானே தானே விளங்கக்கூடிய ஒரு ஸ்வரூப மாத்திரமா அது இருக்கும். அதுதான் ரிதம்பரா. ஆக இது சாதாரண சாமானிய ஞானம் போல கிடையாது. ஏதோ காதால் கேட்டோம், இல்லை மனதால் அனுமானிச்சோம், இல்லை கற்பனை பண்ணோம், இப்படிதான் யூகிச்சோன்னு இது கிடையாது. இது யூகத்துக்குன்னு அப்பாற்பட்டு, யூகிக்கவே முடியாது, மனசால கற்பனையே பண்ண முடியாது. எத்திர வாச்சோ நிவர்த்தந்தே, வார்த்தையால் விவரிக்க முடியாது, மனமும் அங்கே போக முடியாது, மனதால் அதை கற்பனை பண்ண முடியாது. அப்போ தியான நிலை என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இந்திரியங்களையும் விட்டுட்டு, எல்லா மன உணர்வுகள், எண்ணங்கள், எண்ண அலைகள்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்ட பிறகு எதை விடவே முடியாதோ, எது அழியாமல் எப்பயும் இருக்கோ, அதுதான் அந்த பிரஜ்ஞா. அது முழுமையான அறிவு. அறிவுக்கெல்லாம் அறிவுறுத்தல் அறிவு, அறிவுக்கு அறிவாயிருந்த அறிவுறுத்தும் அறிவு, பூரணமான நல்லறிவு. அதான் இங்கே ரிதம்பர பிரஜ்ஞா அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ மற்ற அறிவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? மற்ற அறிவெல்லாம் புலன்களால் மனதால் உணரக்கூடியதாக இருக்கு. ஏகதேசம் கேட்டு பார்த்து அறியலாம், அனுமானிச்சு அறியலாம். இங்கே அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போது மனம் ஒடுங்கின நிலையில், எல்லா கருவி கருணாதிகள்லாம் ஓய்ந்த நிலையில் தானே தானே ஸ்வயம் ஜோதியாய் விளங்கும். அதுதான் பூர்ண நல்லறிவு. அங்கே எதுவுமே கிடையாது. அங்கே இங்கே விருத்தி ஞானமும் கிடையாது. விருத்தின்னு அர்த்தம் எண்ணங்கள்லாம் கிடையாது. அது ஸ்வரூப மாத்திரமாய் தானாய் விளங்கக்கூடியதான் அந்த ரிதம்பரா. அப்படிப்பட்டது அந்த அறிவு.
அதனால் என்ன சொல்லியிருக்கார்? ஸ்ருத, கேட்டு இல்லை படித்து அறியக்கூடியதோ, அனுமான யூகித்து கற்பனை செய்து அறியக்கூடியதோ கிடையாது. பிரஜாபியம் அந்நிய விஷயம், அதுக்கு அப்பாற்பட்டது. விசேஷார்த்தத்துவா, இது ரொம்ப விசேஷமான. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் கடந்த பிறகு எது பூரணமான நல்லறிவாக விளங்குகிறதோ அதுதான் ரிதம்பர பிரஜா. ஸோ மனமானது தேய்ந்து 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 மனமானது அழிந்து போகிற இடத்துல அழியாமல் எந்த ஒரு உணர்வு இருக்கோ பூரணமாக, அதுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லாமல், அதுதான் இந்த ரிதம்பர பிரஜா சொல்ல. இப்போ என்ன தெரியுமா ப்ராப்ளம்? இப்போ ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், இந்த நிலையில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மற்ற வாசனாதிகள்லாம் இந்த உணர்வு அழிச்சிடும். அதாவது உலகத்து மேலே இருக்க பற்றுக்கள், மற்ற விஷய வாசனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த சமாதி நிலையில் இருக்கும் பொழுது அதையெல்லாம் அழிச்சிடும் அது. ஆனால் சமாதி நிலையிலே இருக்கும்போது அதில் ஒரு வாசனாதிகள் உண்டாகுமா? அது என்ன? நிவர்த்தி வாசனாகும். பிரவருத்தி வாசனா இருக்கு இல்லையா, அது உலகத்தில் போய் ஈடுபடுறது, அனுபவிக்கிறது, அது பிரவருத்தி வாசனா. ஸோ அந்த வாசனாதிகள் எல்லாம் இந்த நிலையில இருந்து அழிச்சிடலாமா? ஆனால் நிவர்த்தி வாசனான்னு அர்த்தம், இந்த நிலையிலே இருக்கிறது ஒரு வாசனையா, அந்த வாசனையும் இருக்குமா? அப்போ என்ன செய்யுது? அதுவும் அழிஞ்சு போகணும். அதுதான் அசம்பிரஜா அப்படின்னு சொல்ல போறாரு. ஸோ உச்சத்தில் கொண்டு போய் நம்மளை விட போறாரு. இப்போ அடுத்த 50வது சூத்திரத்துக்கு போவோம். நம்ம என்ன சொல்றாருன்னா, தஜ்ஜஹா சம்ஸ்காரஹா அன்ய சம்ஸ்கார பிரதிபந்தி. தஜ்ஜஹா சம்ஸ்காரஹா அன்ய சம்ஸ்கார பிரதிபந்தி. தஜ்ஜஹான்னா அந்த ரிதம்பராங்கிற பிரஜா, அந்த நிலையில் இருக்கோம் இல்லையா, அந்த சமாதி நிலையில் இருக்கோம் இல்லையா, தஜ்ஜஹா அங்கே தோன்றக்கூடிய உண்டாகக்கூடிய சம்ஸ்காரஹா வாசனாதிகள்லாம் இருக்கே, அது என்ன செய்யும்? அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி, மற்ற சம்ஸ்காரங்கள், உலகத்தை பற்றின அந்த சம்ஸ்காரங்கள் வாசனாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாவற்றையும் அழித்து விடும். இப்போ என்ன அர்த்தம்னா, அப்படி ஒரு தூய நிலையில் இருக்கும் பொழுது மனம் இயற்கையாகவே எதையுமே நாடாது, எதிலையுமே விருப்பம் இருக்காது. இப்போ நமக்கு பாருங்களேன், யாராவது நல்ல வாட்ச் கட்டிருக்காங்க, நல்லா இருக்கே இந்த வாட்ச், எங்கே வாங்கினீங்க? இப்போ நமக்கு ஆசை வருது, நம்மளும் வாட்ச் கட்டினா நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல கார் பார்க்குறோம், இது என்ன மாடல், நல்லா இருக்கே, எவ்வளோ விலை, எனக்கும் வாங்கணும் ஆசையாக இருக்குது. இப்படி நமக்கு எதை பார்த்தாலும் ஒரு ஆசை வருது, நம்ம வாங்கணும், நம்ம வச்சுக்கணும், நம்ம வாங்கி வச்சுக்கணும், அனுபவிக்கணும். இந்த ஞான நிலையில் இவர் அனுபவிக்க அந்த பூர்ண நிலையில் அந்த அனுபவத்துக்கு, அந்த பூர்ணமான நிலைக்கு எதுவுமே சமானமாகாது. ஸோ அந்த ஒரு உணர்வு இருக்கே, அது பிணம் சுடு தடி போலன்னு சொல்லுவாங்க. உணர்ந்தோம். இப்போ பிணத்தை எரிக்கும் போது ஒரு தடி யூஸ் பண்ணுவாங்க, அந்த அந்த வெப்பத்தினால் கை காலம் அப்படி மேலே வருவாங்க, அடித்து அந்த பிணத்தை எரிப்பாங்க. இப்போ கடைசியில் அந்த தடியை உள்ளே போட்டு போயிடுவாங்க, அதே இதில் போட்டு போயிடுவாங்க, அதுவும் எரிஞ்சு சாம்பலாகும். அதுபோல் இதில் உண்டான சம்ஸ்காரம் இருக்கே, இந்த வாசனாதிகள் இருக்கே, ரொம்ப அளப்பரிய வாசனாதி. இது என்ன செஞ்சிடும்னு கேட்டால், எந்த பிரவருத்தி, எந்த உலக விஷயங்கள், உலக பற்றுக்கள், இது எல்லாத்தையும் அழிச்சு அந்த யோகி, அந்த ஞானிக்கு அற்பமான விஷயங்கள் எதுலையுமே மனசு போகாது இயற்கையாகவே. ஒரு முறை ஒரு பெரிய சிந்தனையாளர், பெரிய ஃபிலாசபர், அவர் ஒரு பெரிய கடை வீதிக்கு போனாராம். இப்போல்லாம் நான் மால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் கடை வீதின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பஜாரில் நிறைய எல்லாம் இருக்கும். அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாராம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாராம். அப்போ அவருடைய சிஷ்யன் வந்தானா, என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டானா. உன்னை சொன்னாராம், எவ்வளவு தேவையில்லாத சமாச்சாரம் இந்த உலகத்தில் இருக்குன்னு பார்க்க. சில சமயம் நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் அப்படிதான் தோணும் இல்லையா, என்னடா இவ்வளோ விஷயம் அடுக்கி வச்சுருவாங்க, ஆனால் எதுவுமே நமக்கு தேவைப்படாமல் இருக்குங்கிற மாதிரி தோணும். அவருக்கு அப்படி தோணுச்சான். எது நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், சில பேரோட பாத்ரூம்குள்ளே போனால் நம்ம போய் தங்க வேண்டிய டிவோட்டி சீட்டில் என்னென்னமோ கலர் கலராக பாட்டில்ஸாக இருக்கும்.
என்ன பாட்டில்ஸ்னே தெரியாது நமக்கு. என்னென்னமோ ஷாம்பு, பாடி சோப்பு, அந்த சோப்பு, இந்த சோப்பு, அது இதெல்லாம் போட்டால் என்ன ஆகும் உடம்புன்னு தெரியாது. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஸோ அது மாதிரி இவருக்கு எதுலேயுமே மனசு போகாமல் இருக்கிற ஒரு நிலை இருக்கு. ஆனால் அதுவுமே நிவர்த்தி வாசனாவாயிடுது. அது ஒரு வாசனாவாயிடுது. இப்போ சில பேருக்கு எதுவுமே பிடிக்கல, அப்படி பிட்டர் ஆகிற மாதிரி ஆயிடுறாங்க. அது ஒரு வாசனமாயிடும். அப்படி கிடையாது அது. ஆனால் இது என்னன்னா, இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, தஜ்ஜஹ சம்ஸ்காரா, இந்த ரிதம்பர பிரஜான நிலையில இருக்கும்போது அங்கேருந்து ஏழற அந்த சம்ஸ்காரம் இருக்கே, அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி மற்ற எல்லா சம்ஸ்காரங்களையும் நாசம் பண்ணிடுது. ஆனால் நாசம் பண்ணால் அந்த சம்ஸ்காரம் இருக்கே, அது வரைக்கும் திரும்பி வரணுமே. இப்போ என்ன செய்யணும்? அந்த சம்ஸ்காரம் தன்னால் போயிடும். சரி, அதே நிலையில் இருக்க 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 பிணம் சுடு தடி போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிணத்தை சுட்டு எரிச்சு அந்த தடியானது திருப்பி அதுவும் எரிஞ்சு சாம்பலாகிற மாதிரி கடைசியில் என்ன ஆகும்னா, அதே நிலையில் இருக்கேன் அப்படின்னு உணர்வு கூட அற்று போய் அதே நிலையிலே இருக்க ஆரம்பிச்சிடும். சரி பாருங்க, அந்த நிலையிலே இருக்கேங்கிறது கூட ஒரு உணர்வு தான். அந்த உணர்வும் அற்று போய் அதுவாகவே ஆகிவிடுவான். ஹையஸ்ட் ஸ்டேட் சகஜ சமாதின்னு சொல்லுவார் பகவான் ரமண மகர்ஷி. சரி, நிர்விகல்ப சமாதிக்கும் இன்னும் உயர்வாக சொல்லுவார் சகஜம் அப்படின்னு அர்த்தம். அது நேச்சுரல் ஸ்டேட் அப்படிம்பார். சகஜம்னா நேச்சுரல் ஸ்டேட். இப்போ என்ன சொல்றாருன்னா 51வது சூத்திரத்தில் பாருங்க, தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதான் நிர்பீஜக சமாதிஹி. புரிஞ்சுதா? இப்போ என்ன ஆகணும்? தஸ்யாபி நிரோதின்னு அர்த்தம். அந்த எந்த சம்ஸ்காரமானது மற்ற எல்லா சம்ஸ்காரத்தையும் அழிச்சு நாசமாச்சு, அந்த சம்ஸ்காரமும் தஸ்யாபி நிரோதே, அதுவும் ஒழிந்து போன பிறகு சர்வ நிரோதான் எல்லா வாசனாதையும் க்ஷயமாயிடும். வாசனா க்ஷயம் தான் மோட்சம். யோக வசிஷ்டத்தில் ரொம்ப கிளியராக சொல்றாரு, எல்லா வாசனாதையும் க்ஷயமானது தான் மோட்சம் சொல்றாரு. மனோ நாசம் அப்போதான் உண்டாகும். மனம் திரும்பி முளைக்காது. மனம் திரும்பி முளைத்து எழும்பாத நிலை மனோ நாசம்னு சொல்றாங்க. அப்போது பாருங்க, இப்போது சமாதியை பழகி இருக்கிறதுனால அந்த ஒரு வாசனை என்ன செய்யுது, இந்த உலகத்தில் ஈடுபடுற அந்த வாசனாதிகள் எல்லாத்தையும் அழிச்சிடுது. ஆனால் அந்த நிவர்த்தி சம்ஸ்காரம், நிவர்த்தி வாசனான்னு ஒன்று இருக்கு இல்லையா, எதுலையும் ஈடுபட மாட்டேன்னு அது ஒரு வாசனாவாயிடுது. அப்போ என்ன ஆகுது? வேற ஒன்றும் ஸ்பெஷலாக செய்ய தேவையில்லை. திரும்ப அதுலேயே அந்த புருஷ தத்துவத்திலேயே மனசை வச்சிருக்க என்னன்னா, தஸ்யாபி நிரோதே, அந்த சம்ஸ்காரமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. ஸோ சர்வ நிரோதா, எல்லாம் அழிஞ்சு போனவர்கள், எல்லா வாசனாதிகளும் அழிஞ்சு போனவர்கள் நிர்பீஜா சமாதிஹி. அங்கதான் நிர்பீஜ சமாதி, அசம்பிரஜாத சமாதி. பிரதம் அங்க பீஜம் கிடையாது திரும்பி வர்றதுக்கு. இப்போ விதை இல்லை, அங்கே விதை போட்டாலும் முளைக்கும் இல்லையா. ஒரு விதையை தூவினாதான் அப்புறம் தண்ணீர்லாம் பாய்ச்சிட்டு அது முளைக்கும். விதையே இல்லைன்னா எவ்வளோ தண்ணீர் பாய்ச்சி என்ன செஞ்சாலும் முளைக்காது தானே. ஸோ நிர்பீஜா, ஒரு விதையும் இல்லாத ஒரு நிலை. அப்படின்னு அர்த்தம், இந்த மறுபிறப்புக்கு மீண்டும் இங்கே முளைத்து வர்றதுக்கு விதை கிடையாதுங்க. அப்போது பூரணமாக அது அங்கேயே எல்லாம் நிறைவடைந்து அமிழ்ந்து விடுகிறது. ஆமாம், என்ன ஆகும்? அழியாத அந்த பரம்பொருள் தத்துவமாக, அந்த ஸ்வரூபமாக, பிரம்ம தத்துவமாக, அதுவாகவே அவன் இருக்கிறான். அவன் இந்த தேகத்தை விட்ட பிறகு அது ஜீவன் முக்த நிலையுமாங்க. அப்புறம் இந்த தேகத்தை விட்ட பிறகு சாட்சாத் அந்த பிரம்ம தத்துவமாகவே எப்பொழுதும் வாழ்கிறான். ஸோ இதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்ம சாதாரண நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய மனமானது க்ஷிப்தம், செதறிட்டே இருக்கு, மூடம் இல்லாட்டி டல் ஸ்டேட்டுக்கு போயிடுது. விக்ஷிப்தன் என்ன அர்த்தம்? சில சமயங்களில் அப்படி ஒன்ற மாதிரி இருக்கு, ஆனால் விட்டு விட்டு தான் அது ஒன்றுது, விடாமல் ஒன்றுது. அதான் ஏகாகிரம்னா விடாமல் ஒன்று. ஸோ இப்படி விடாமல் ஒன்றத்துக்கு நிறைய டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நேற்று 7 சூத்திரத்தில் பார்த்தோம். அப்படி விடாமல் ஒன்றத்துக்கு சவிதர்க்க நிர்விதர்க்க கிராஸ் ஆப்ஜெக்ட் எடுத்து செய்யும்போது, அதே மாதிரி ச விசார நிர்விசார அது சட்டில் ஆப்ஜெக்ட் செய்யும்போது,
அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு ஆனந்தத்தை மாத்திரமே தியானம் பண்ணுற மாதிரி, அப்புறம் தியானிப்பவனையே தியானம் பண்ணுற மாதிரி, அது அஸ்மிதான்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி சமாதி உச்சத்தில் போகும்போது ரிதம்பர பிரஜா, அவ்வளோதான் அந்த புருஷ தத்துவத்திலே நிலைத்து அது மாத்திரமாகவே இருப்பது, சத்தியத்திற்கு அந்நியமாக பொய்யுணர்வு எதுவுமே இல்லாமல் கலக்காமல் இருக்குது. அங்கே எல்லாம் நெனி விளங்கும், எல்லா சூட்சமும் விளங்கும், எந்த உணர்வும் அவனை பாதிக்காது, எந்த இருமைகளும் அவனுக்கு பாதிக்காது. இருமைகள்னா தெரியுதானே, நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எதுவுமே அவனை பாதிக்காது, அந்த நிலையில் இருப்பான். ஆனால் அதை பழக பழக என்ன ஆகும்னா அது மற்ற எல்லா வாசனாதிகளையும் அழிச்சிடுவோம். ஆனால் அந்த வாசனை இருக்கு, அதுவும் ஒரு பீஜம். ஸோ அதுலேயே இருக்க இருக்க என்னாகும், பிணம் சுடுதடி போல அந்த பீஜமும் எரிந்து சாம்பலாகி நிர்பீஜம் ஆயிடும். அதுதான் அசம்பிரஜாத. அப்புறம் அதுலேயே நான் திளைத்து இருக்கிறேன்ற உணர்வும் இல்லாமல் அதுலேயே அதுவாகவே ஆகி அதுவாகவே இருக்கான். அது சகஜமாக ஆகிடும். அது சகஜம் தான். இப்போ நம்ம மூச்சு விடுறதுக்கு பிரயாசப்படுறோமா, இப்போ மூச்சு விடணுப்பா, சும்மா இருப்பா, நான் மூச்சு விடணும்னு யாரும் சொல்கிறோமா? மூச்சு விட்டுட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு தனியாக கவனம் செலுத்த தேவையில்லாமல் இருக்குல்ல. இப்போ அதை போல் அவனுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் அதிலேயே அவன் திளைப்பு, சகஜம், நேச்சுரல் ஸ்டேட், அதிலேயே அவன் திளைக்கிறதா இருக்கும். அதுதான் கடைசி சத்தியான நிர்பீஜ. அப்போ எந்த விதையும் கிடையாது திரும்பி வருது, அதிலேயே பரம்பொருளே ஒன்றி அதுவாகவே ஆகிவிடுகிறான். ஸோ இதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே, சமாதி பாதத்திலேயே இந்த ராஜயோகத்துடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணிட்டேன். அதை ஈஸ்வர பிரணிதான பாவியும் கொண்டு வந்து ஏற்படுற தடைகள் எல்லாம் சொல்லி அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எப்படி ஈஸ்வரனை தியானிக்கணும்னு சொல்லி, அவனோட பேரே ஓம்னு சொல்லி அவனை எப்படி தியானிக்கணும்னு சொல்லி, அப்புறம் சம்பிரஜான சமாதியில் எவ்வளோ வகை இருக்குன்னு சொல்லி, அதுலேயே நிர்விதக்கம் சவிதக்கம்லாம் சொல்லி, அது எது வரைக்கும் பண்ணலாம் அந்த மாதிரினா அலிங்க பிரதானம் அதை பிரகிருதி வரைக்கும் பண்ணலாம் சொல்லி, அப்புறம் புருஷ தத்துவத்தோடையே ஒன்றதை பற்றி ரிதம்பர பிரஜான்னு பேசி, அப்புறம் அந்த பீஜமானது அந்த வாசனை சம்ஸ்காரமானது எல்லாத்தையும் அழிச்சுன்னு சொல்லி, அந்த சம்ஸ்காரமும் அழிஞ்சு போய் அவன் நிர்மலனா, அவன் தூய்மையான அந்த பரம புருஷனா அவன் ஆயிடுறான். அது வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டுறான். ஸோ இதுதான் சமாதி பாதம். ஸோ இன்றைக்கி எடுத்திருக்கிற அந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ரொம்ப டஃப், அதோடு ரொம்ப டீப், ரொம்ப சட்டில். அதனால் உங்களுக்கு விளங்காட்டு நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம், சரியா? நம்ம மற்றதெல்லாம் நம்ம எவ்வளோ முடியுமோ அபியாச வைராக்கியம் நமக்கு புரியுது தானே, அதெல்லாம் நம்ம செய்யலாம். இப்போ அடுத்த பாதம் சாதனா பாதத்தில் அஷ்டாங்க யோகம் சொல்ல போகிறார். 8 limbs ஆஃப் த யோகா. அதெல்லாம் ஓரளவு நமக்கு புரியும். யமா நியமா ஆசன பிராணாயாமா பிரத்யாகார் இதெல்லாம் நம்ம ஓரளவு விளங்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து அதோட சூட்சமத்தெல்லாம் சொல்ல போகிறார், எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்க போகுது. ஆனால் அந்த ஐடியாவே 20வது சூத்திரத்தில் தான் வருது, 2வது சாப்டரில். இப்போ 20 சூத்திரம் என்ன சாமி சொல்கிறார், அதை நாளைக்கு பார்ப்போம் நம்ம. ஸோ அந்த அஷ்டாங்க யோகம், அந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே 20வது சூத்திரத்தை ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 20ஓ அதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் இன்னும் இந்த மனசோட மாசுகளை பற்றிலாம் நிறையா பேசுகிறார். கிளேஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றிலாம் நிறைய ராகத்வேஷம் அபினிவேஷம் இதெல்லாம் பற்றி பேசி அதெல்லாம் எப்படி நீக்கிறதான் சொல்லி அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறார். ஸோ அது 2வது அத்தியாயம் சாதனா பாதம். நாளைக்கு ஆரம்பம், சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.